पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறது பகவத்கீதையில அஷ்டாதசோத்தியாய 18வது அத்தியாயம் மோக்ஷ சந்நியாச யோகம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். பகவத்கீதை பார்த்தீங்கன்னா 17 அத்தியாயத்திலேயே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த 18வது அத்தியாயம் பார்த்தீங்கன்னா இந்த 17 அத்தியாயங்களுடைய சங்கிரகம், சுருக்கமான எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உபசம்ஹார அத்தியாயம்னு பேர். இதுக்கு பேர் எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிறதுக்காக கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுது. இந்த அத்தியாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சப்தங்களை நம்ம நேற்று வியாக்கியானம் பார்த்துருக்கோம். நான் எதுக்காக சத்வ அகங்காரம் அப்படின்னு சொல்லும் போதே தன்னை பற்றி வெளியில் சொல்லக்கூடாதுன்னு பேர். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லாமையே விட்டுட்டோம். எங்கேயோ யாரோ புராணத்தில் இருக்கிறத சொல்லி 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 என்ன பண்ணிட்டோம், எங்கேயோ இருப்பாங்க போல இருக்கு சாதுக்கள்லாம் சன்னியாசிகள்லாம் அப்படின்னு. ஒவ்வொரு சன்னியாசிக்கு பின்னாடியும் நம்ம யோகி பார்த்தீங்கன்னா ஆட்டோபயோகிராஃபி யோகி அப்படின்னு ஒரு புக்கு ஒன்று பார்த்துருக்கீங்கல்ல. இதே மாதிரி உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தியாகம் பண்ணவங்களுக்கு பின்னாடியும் ஒரு ஸ்டோரி இருக்கும். பெரிய மாங்ஸ் எல்லாத்துக்கும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா தியாகம்ன்றது பார்த்தீங்கன்னா உயர்ந்த விஷயம். அப்போ சன்னியாசிகள் எல்லாத்துக்கும் இப்போ வீட்டோட எல்லா சன்னியாசிகள்லாம் இருக்காங்க, அவங்கள பற்றி பேச்சே இல்லை. இப்போ நவீன சன்னியாசம்ன்றது வாஸ்தவ சன்னியாசமே இல்லை. அதுவும் முக்கியமாக இன்ஸ்டிடியூஷன்லாம் பார்த்தீங்கன்னா அபத்தம், பெரிய அபத்தம் போயிட்டு இருக்கு. சன்னியாசம் எதுக்குன்னு தெரியாமையே பார்த்தீங்க அப்படின்னா சன்னியாசம் எடுக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் எல்லாமே உண்டாகும். நார்த் இந்தியாவில் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷிகேஷ் ஹரித்வார்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல சன்னியாசங்கள் இன்னும் இருக்குது. அதனால நல்ல சன்னியாசிகள் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கணும். வாஸ்தவத்தில் அவ்வளோ அற்புதமான விஷயம் பார்த்தீங்கன்னா சன்னியாசி. அப்போது சந்நியாசம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மோட்சத்துக்கு உபாயமாக சந்நியாசம் சொல்லப்பட்டிருக்கு. தியாகா சாந்திர் அனந்தரம். தியாகம் பண்ணதுலேருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா மோட்சமானது உண்டாகும். தியாகம்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் என்ன தியாகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நானை விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறது, நானை மட்டும் பிடிச்சிக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறது தான் தியாகம். அப்போ அதுக்கு முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேகாதிகளில் நானை விட முடியாது,
அதுக்காக ஸ்தூல சந்நியாசம் அப்படின்னு ஒரு முதல் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தூல சந்நியாசம் அப்படின்னு பேர். ஸ்தூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் இருக்கிற சொந்த பந்தங்கள் சொத்து பத்து எல்லாத்தையும் என்னோடது அப்படின்னு மமக்காரத்தோட விஷயமா எதெல்லாம் இருந்துச்சோ என்னோடது 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 அப்படின்னு. அப்போ என்னோட அப்பா அம்மா, என்னோட தனம், என்னோட வாகனம், என்னோட வீடு, இது மாதிரி எதெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாத்தையும் தியாகம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தூல சந்நியாசம் அப்படின்னு பேர். இந்த ஸ்தூல சந்நியாசத்துக்கு தான் என்ன பேர் அப்படின்னா வியாவகாரிக்க சந்நியாசம் அப்படின்னு பேர். இப்போ இந்த ஸ்தூல சந்நியாசம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மமத்துவத்துக்கான விஷயமா எதெல்லாம் இருக்கோ மமக்காரத்துக்கு விஷயமா அதை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதா காலமும் வந்து பார்த்தீங்கன்னா சிரவண மனன நிதித்தியாசனத்திலேயே ஃபுல் டைம் என்கேஜாக இருந்துக்கிட்டு தனம் சம்பாதிக்கிறதுக்கோ இல்லை உலக விவகாரங்கள்லையோ ஈடுபடாமல் யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸில் ஈடுபடுறான். அப்போ யாரெல்லாம் இந்த ப்ராசஸில் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாவகாரிக்க சந்நியாசி அப்படின்னு பேர். ஆனால் வாஸ்தவத்தில் என்னது வியாவகாரிக்க சந்நியாசி? ஸ்தூல சந்நியாசம் தான். ஆனால் வாஸ்தவத்தில் சந்நியாசம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்மசம்ஸ்தம் அமிர்தத்துவமேதி அப்படின்னு சாந்தோக்கியம் சொல்லுது. பிரம்மசம்ஸ்தம் அப்படின்னா தான் 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 எவன் பிரம்மத்திலேயே ஆத்ம தத்துவத்திலேயே எஸ்டாப்ளிஷ் ஆனானோ அவன்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்தவ சந்நியாசி. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ ரெண்டு சந்நியாசத்தை எடுத்துக்கணும். வியாவகாரிக்க சந்நியாசம்னு சொல்லக்கூடிய ஸ்தூல சந்நியாசம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் அடையக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிரவண மனன நிதித்தியாசனம். இந்த சிரவண மனன நிதித்தியாசனத்து மூலமாக ஒருத்தன் தான் தானாய் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு பிறகு அவனுக்கு பேர் தான் பாரமார்த்திக சந்நியாசி, ஒரிஜினல் சந்நியாசி. அப்போ யார் சந்நியாசி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞானிகள் மட்டும், அனுபூதி அடைஞ்ச ஞானிகள் மட்டும்தான் வாஸ்தவத்தில் சந்நியாசிகள். வாஸ்தவத்தில். அப்போ நாங்கள்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா விவகாரத்தில் சந்நியாசம் கொஞ்சம் தான் விட்டுருக்கோம். மமக்காரத்துக்கான விஷயத்தெல்லாம் விட்டுட்டோம். இன்னும் அகங்காரத்துக்கான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகத்துக்கான விஷயங்கள் எல்லாம் வச்சுருக்கோம். இந்த விரஜா ஹோமம் அப்படின்னு ஒரு ஹோமம் இருக்குது. சந்நியாசம் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஹோமம் நான் படித்து காட்டுறேன் என்னைக்காவது ஒரு நாள். அந்த ஹோமத்தில் நான் ஜீவன் முக்தி விவேகத்தில் அதை பிளான் வச்சுருக்கேன் உங்களுக்கு. சந்நியாசத்தில் என்னெல்லாம் சங்கல்பம் பண்ணுறோம் இதெல்லாம் நம்ம கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான மந்திரம். இந்த தேகாதிகள்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் ஆகுதி கொடுக்கறது, எல்லா தத்துவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா தேகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமில்லை அப்படின்னு வெறும் ஜோதி ஸ்வரூபமாக நம்ம நிற்கிறது. இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்னியாசத்தோட தாத்பரியம். ஆனால் அதை பண்ணுறதுக்காகத்தான் ஸ்தூல சந்நியாசம் பண்ணிக்கிட்டு இந்த ப்ராசஸில் ஈடுபடுறது. அப்போ இந்த சந்நியாசம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசில் நல்லா புரிஞ்சுக்கணும். சந்நியாசம்ன்ற ஒரு கிரியா எதுக்கு, அந்த லைஃப் ஸ்டைல் எதுக்கு அப்படின்னா அந்த பாரமார்த்திக சந்நியாசம். யார் பாரமார்த்திக சந்நியாசி? பிரம்மம் மட்டும்தான் சந்நியாசி. பிரம்மத்துக்கு எதோடையும் சம்பந்தம் இல்லை. அசங்கோயம் புருஷா. அந்த பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறவனுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்நியாசி, வாஸ்தவ சந்நியாசி. அதை அடையிறதுக்கு நம்ம ஸ்தூல சந்நியாசம் உபாயம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மோக்ஷம். ஞானம் அப்படின்ற சப்தத்துக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா சொஸ்வரூப அவஸ்தானம், வேற எதுவும் இல்லை. தான் தன்னில் நிற்கிறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோக்ஷம் அப்படின்னு பேர். அந்த தான் அப்படின்றது தான் வந்து மோட்சஸ்வரூபம். பிரம்மம் தான் மோட்சஸ்வரூபம். அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த தானில் நிற்கிறதுக்கு சந்நியாசம் தான் சாதனம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது தியாகே நைக்கே அமிர்தத்துவமான சுகு. தியாகத்தினால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தத்தன்மையானது அடையப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த அத்தியாயத்துக்குள்ளார நம்ம என்டர் ஆக போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறார். அர்ஜுனன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு அவதாரிக்கா இருக்குது. சர்வஸ்ய ஏவ கீதா சாஸ்திரஸ்ய அர்த்தः. சர்வஸ்ய ஏவ கீதா சாஸ்திரஸ்ய அர்த்தः. இந்த மொத்தம் 17 அத்தியாயங்கள் நம்ம படிச்சிருக்கோம். இந்த 17 அத்தியாயங்களோட அர்த்தம் என்னவோ, பகவத்கீதையோட 17 அத்தியாயங்கள் என்ன அர்த்தத்தை சொல்லுதோ அந்த அர்த்தமானது அஸ்மின் அத்தியாயே, இந்த 18வது அத்தியாயத்தில் உபசம்ஹிருத்திய, உபசம்ஹாரம் பண்ணுறதுனா முடிச்சு வச்சுன்னு அர்த்தம். எண்டு காடு போட்டு உபசம்ஹாரம் பண்ணி சர்வச்ச வேதார்த்தோ வக்தவ்ய இதி. இந்த கீதா வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவம் என்ன அப்படின்னா வேதத்துக்கு சமமானது. வேதம் தான் பகவானோட வாக்குலேருந்து வந்தது.
அப்போ வேதங்களை நம்ம சொல்லும் போது எஸ்ய நிஸ்வசிதம் ரிக்வேதோ எஜுர்வேதோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிருகதாரண்யம் சொல்லுது. பகவானோட மூச்சு காத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வேதங்கள் அப்படின்னு. அப்போ வேதங்கள் மூச்சு காத்தா இருக்கு அப்படின்னா வாயிலிருந்து வந்த பகவானோட வாயிலிருந்து வாக்குலேருந்து வந்த இந்த பகவத்கீதை என்னவா இருக்கும்? அதோட உத்கிருஷ்டம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீதான்றது வந்து வேதத்துக்கு சமமானது, வேதம் தான் அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மகாபாரதத்தையே என்ன பண்ணுவோம்? பஞ்சம வேதம் அப்படின்னு மகாபாரதத்துக்கு பேர். அப்ப பஞ்சம வேதமா இருக்கிற மகாபாரதத்துக்குள்ளார இருக்கிற ரத்தனமா இருக்கிறது இந்த பகவத்கீதா. இந்த பகவத்கீதா வேதத்தோட அர்த்தத்தை தான் சொல்கின்றது. அதனால சர்வச்ச வேதார்த்தோ வக்தவ்யக, மொத்த வேதங்களோட அர்த்தம் என்ன? மொத்த வேதங்கள் நம்ம யாரும் படிக்கல. 4 வேதங்கள், அனந்த வேதவை அனந்தாக, வேதங்கள் மொத்தம் அனந்தமா இருக்கு, எல்லை இல்லாம இன்ஃபினிட்டா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? வேதத்தை எல்லாத்தையும் படிக்க முடியாது அப்படின்னா இந்த பகவத்கீதை படித்து நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மொத்த வேதத்தோட அர்த்தமும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 17 அத்தியாயத்தில் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். மொத்தம் 2 வருஷம் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அப்போ 2 வருஷத்தில் நம்ம முன்னாடி பேசுனது பழசு எல்லாம் மறந்து போயிருக்கோம். இப்போ நமக்கு தான் மெமரி லாஸ் நிறைய இருக்கு. அப்போ இந்த அத்தியாயத்தை வந்து ஒருத்தர் நல்ல முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியனம் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸாக வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சு இந்த 18வது சாப்டரை வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பூரணமாக வேதத்தோட அர்த்தங்கள் நமக்கு தெரிஞ்சதாயிடும். அதனால தான் ஆச்சாரியர் சொல்லும்போது சொல்கிறார், சர்வச்ச வேதார்த்தக வக்தவ்யக, மொத்த வேதங்களுடைய அர்த்தங்களையும் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஏவம் அர்த்தக, இந்த பிரயோஜனத்தை உடையதா அயம் அத்தியாய ஆரம்பியதே, இந்த அத்தியாயமானது ஆரம்பிக்கப்படுகிறது. அப்ப இந்த அத்தியாயம் எதுக்கு அப்படின்னு கேட்டா மொத்த கீதா சாஸ்திரத்தோட அர்த்தத்தை இந்த அத்தியாயத்துல முடிச்சு வைக்கணும். முடிச்சு வைங்க அப்படின்னா இல்ல இந்த பகவத்கீதை தான் வந்து பாத்தீங்கன்னா மொத்த வேதத்தோட அர்த்தம். அதனால இந்த ஒரு அத்தியாயத்தில் மொத்த வேதங்களோட அர்த்தங்களையும் சொல்லணும். அப்போ என்ன அர்த்தம்? 2 பர்பஸ். கீதையோட மொத்த அர்த்தங்களையும் இதில் முடிவு பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மொத்த வேதங்களோட அர்த்தத்தையும் இந்த அத்தியாயத்தில் முடிவு பண்ண போகிறோம். அப்போ மகத்துவம் ரொம்ப மகத்துவமானது. அதுக்காக தான் இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுது, மனசில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார், சர்வேஷு ஹி அதீதேஷு அத்தியாயேஷு. சர்வேஷு அப்படின்னா கடந்து போன, அதீதேஷு அத்தியாயேஷு கடந்து போன 17 அத்தியாயங்கள், எல்லா அத்தியாயங்கள்லையும் உக்தக அர்த்தக சொல்லப்பட்ட அர்த்தமானது, உக்தார்த்தம் சொல்லப்பட்ட அர்த்தமானது அஸ்மின் அத்தியாயே அவகம்யதே. மொத்தம் நம்ம கடந்து போயிருக்கோம் 17 அத்தியாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கடந்து போச்சோ அதை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நினைவு கொள்றதுக்காக இந்த அத்தியாயத்தில் திரும்பவும் சொல்லப்பட போகின்றது. 78 ஸ்லோகம் இருக்கிறதுல பெரிய அத்தியாயம் வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில் இதுக்கப்புறம் 72 ஸ்லோகம் 2வது அத்தியாயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 68 ஸ்லோகம் விபூதி யோகம் வந்து பார்த்தீங்கன்னா இது விஸ்வரூப தரிசன யோகம், கொஞ்சம் பெருசு, 54. ஆமா, அப்ப இதுதான் இருக்கிறதுலே பகவத்கீதையிலே பெரிய அத்தியாயம். 78 ஸ்லோகம் இதுதான். இந்த 78 ஸ்லோகங்கள் இருக்கிற இதுல என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்து போன அத்தியாயங்கள்ல என்னெல்லாம் சொன்னமோ அந்த அர்த்தங்கள் எல்லாம் இந்த அத்தியாயத்துல வந்து அறியப்படுகின்றது. அப்ப என்ன பண்ணலாம், இந்த அத்தியாயத்தை நல்லா படிச்சோம்னா மொத்த பகவத்கீதையில என்ன சொல்லுறதுன்னு நமக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, அர்ஜுனக தூ சந்நியாச தியாக சப்தார்த்தயோகோ ஏவ விசேஷம் புபுத்சுகு உவாச்ச. இந்த அத்தியாயத்தில் முதல் கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுனன் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு என்ன ஆசை வருது அப்படின்னா அர்ஜுனனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்நியாசம் அப்படின்ற சப்தம், அதுக்கப்புறம் தியாகம் அப்படின்ற சப்தம், 2 சப்தங்கள் 17 அத்தியாயங்கள்ல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. தியாகம், அதுக்கப்புறம் சந்நியாசம். இந்த 2 சப்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா பகவான் நிறைய முறை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்கார். இந்த 2 சப்தங்களோட சப்த அர்த்தயோகம், இந்த 2 சப்தங்களுடைய அர்த்தங்களையும் விசேஷம் புபுத்சுகு விசேஷமாக தெரிந்து கொள்வதற்காக, சுவாமி எனக்கு வந்து சந்நியாசம்ன்றாங்க, அதுக்கப்புறம் தியாகம்ன்றாங்க, நீங்க நிறைய பயன்படுத்துறீங்க, இதுக்கு என்ன வாஸ்தவத்துல மீனிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்வதற்கு இச்சையினால அர்ஜுனன் இந்த கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறான். முதல் ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் உவாச்ச,
அர்ஜுன உவாச்ச அர்ஜுன உவாச்ச சந்நியாசஸ்ய மகாபாஹோ தத்வமிச்சாமி வேதிதும் தியாகஸ்ய ச ஹ்ருஷிகேஷ ப்ருதக் கேஷினிசூதன. அர்ஜுன உவாச்ச சந்நியாசஸ்ய மகாபாஹோ தத்வமிச்சாமி வேதிதும் தியாகஸ்ய ச ஹ்ருஷிகேஷ ப்ருதக் கேஷினிசூதன. அர்ஜுன உவாச்ச. அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா பீஜமாக கேள்வியை கேட்குறான். எப்பவுமே ஒரு அத்தியாயம் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு பீஜம் இருக்கணும். இந்த பீஜத்தை வச்சுக்கிட்டு கேட்குறான். என்ன கேட்குறான் அப்படின்னா, ஹே மகாபாஹோ. எப்பவுமே வந்து மகாபாகுன்ற சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவார் ஹே மகாபாகு அப்படின்னு. இந்த அத்தியாயத்தில் இவன் ஆரம்பிக்கும் போது கிருஷ்ணரை பார்த்து அர்ஜுனன் சொல்றான் ஹே மகாபாகு, உயர்ந்த தோளுடையவரே கிருஷ்ணா. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 சம்போதனம் இருக்கு. மகாபாகுன்னு ஒரு சம்போதனம், அது அப்புறம் கேசினி சூதன அப்படின்னு ஒரு கேஷி நிசூதன அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 சப்தம் ஆச்சாரியர் சொல்ல போறார். கேஷின்ற அரக்கனை கொன்றதுனால பகவானுக்கு பேர் கேஷி நிசூதன அப்படின்னு பேர். ஏ கிருஷ்ணா, சந்நியாசம் அப்படின்னு இந்த உலகத்துல நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களே. இப்ப நமக்கும் நிறைய தெரியாது. சந்நியாசம்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாச பற்றி யாருக்குமே தெரியறது இல்லை. பொதுவாக சன்னியாசிகளுக்கு தெரியறது இல்லை. இப்போ விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல. சன்னியாசிகளுக்கு சன்னியாசம்னா என்னன்னு தெரியல. என் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 சன்னியாசிகள் சன்னியாசம் எடுத்தாங்க. எங்கள் ஆச்சாரியார் வந்து என்னை ப்ரிப்பேர் பண்ணதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசத்துக்கான சங்கல்பங்களை மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு, சந்நியாச பத்தத்தி அப்படின்னு சுக்லயஜுர்வேதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்நியாச பத்தத்தின்னு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த சுக்லயஜுர்வேதத்தை சார்ந்தவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட் படி பண்ணுவாங்க. ஸ்மிருதிகளில் இருக்கிறது இதெல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சந்நியாசத்துக்கு முன்னாடி என்னோட ஆச்சாரியர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி இதுக்கு என்ன மீனிங், இதுக்கு என்ன மீனிங், இதுக்கு என்ன மீனிங்னு எல்லாத்தையும் சங்கல்பங்கள்லேருந்து கிரியையிலேருந்து என்னென்னலாம் சந்நியாசத்தில் நடக்குமோ A to Z எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசம் எடுக்கிறதுக்கு உள்ளே என்ட்ரு ஆகிறேன். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணுறதுல மந்திரங்கள் எல்லாத்துக்கும் தெரியுமா? நம்ம என்ன சங்கல்பம் பண்ணுறோம்? எல்லாம் கல்யாணம் பண்ணவங்க நிறைய இருக்கீங்கல்ல. என்னெல்லாம் சங்கல்பம் பண்ணோன்னு நம்ம யாருக்காவது தெரியுமா? ஏதோ ஐயர் சொன்னார், நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம், அவ்வளோதான். என்னென்ன சங்கல்பம் நடந்துச்சுன்னு நம்ம யாருக்குமே தெரியறதில்லை. இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்நியாசத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு அஜ்ஞானம் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது என்ன சந்நியாசம் நடக்குது அப்படின்னு. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், என்னோட குருநாதராக இருக்கட்டும், எனக்கு சன்னியாசம் பண்ணி வச்ச சுவாமியாக இருக்கட்டும், எல்லாம் ரொம்ப நல்ல ஞானிகள். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசம் எடுத்தவங்கெல்லாம் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சன்னியாசம் கொடுக்கும்போது 5 பேர் சன்னியாசம் எடுத்தோம். இந்த சன்னியாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கறதுக்கான 5 செட்டு வஸ்திரம் அதெல்லாம் எடுத்து வைப்பாங்க. 5 செட்டு வஸ்திரம், அதுக்கப்புறம் வந்து ஒரு கமண்டலம், அதுக்கப்புறம் ஒரு தண்டம், அதுக்கப்புறம் ஒரு ஜபமாலை, அதுக்கப்புறம் ஒரு பாதரக்ஷை, அப்புறம் கௌபீனம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செட்டாக எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சுருக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து விரஜா ஹோமம் வந்து பார்த்திங்கன்னா ராத்திரியில் பண்ணுறோம். எல்லாத்தையும் பண்ணி முடித்தோன்னே அந்த நாந்தி ஸ்ரார்த்தம்னு பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் மந்திரம் சரியாக உச்சரிக்க மாட்டேன்றாங்க. அந்த ப்ரீஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேகமாக சொல்லிட்டு போகிறாங்க. நான் சொல்கிறேன், பொறுமையாக சொல்லுங்கள், நான் திரும்ப உச்சரிக்கிற மாதிரி பொறுமையாக சொல்லுங்கள். நான் கையில் புஸ்தகம் வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறுமையாக வாசித்து எனக்கு அர்த்தஸ்புரணம் இருக்கிறதுனால பொறுமையாக ஒவ்வொன்றுத்தையாக நான் வந்து பார்த்திங்கன்னா சங்கல்பங்களை பண்ணுறேன். மற்றவங்க யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தான் என்ன பண்ணுறோன்னே தெரியாது, மீனிங் தெரியவே தெரியாது. மீதி இருக்கிற 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க எல்லாருமே. ஒரு 75 வயசில் இருக்கிறவங்க 2-3 பேர் இருந்தாங்க, 2 பேர் இருந்தாங்க. மீதி யங்ஸ்டராக இருக்கிறவங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் மீனிங் தெரியாது. யாரும் அவங்கவுங்க வார்த்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து கும்பமேளாலெல்லாம் சன்னியாசம் கொடுக்குற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் இருக்கும். எடுத்து பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சன்னியாசம் கொடுத்துட்டு இருப்பார். 500 பேர், 1000 பேர், நூற்றுக்கணக்கான பேருக்கு.
இங்க இருந்து மைக்கில் மந்திரத்தை சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் பண்ண முடியாது. மைக்கில் மந்திரத்தை சொல்லி அவங்க என்ன மந்திரம் சொல்றாங்கன்னு கூட யாருக்கும் தெரியாது. லாஸ்ட் பர்சனுக்கு கேட்கவே கேட்காது. ஏதோ அடிச்சு விடுவாங்க, போயிட்டே இருக்கும், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இது கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சன்னியாசம் பண்ணுறதுக்கு நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரஜா ஹோமம் அப்படின்னு ஒரு ஹோமம் பண்ணுவோம். ஒரு 2 மணிக்கு ராத்திரியில் வந்து 2 மணிக்கு இந்த ஹோமம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். லாஸ்ட் ஃபைனல் ரிச்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அக்னி காரியம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் விரஜா ஹோமம் அப்படின்னு. அந்த விரஜா ஹோமம் நடந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக கொண்டு போய் சன்னியாசம் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட இருந்த 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் வந்து காயத்ரி ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்து நல்ல நாள் ஃபுல்லாக காயத்ரி ஜபம் பண்ணிவிட்டு நல்லா சாந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா விரஜா ஹோமமும் பண்ணி முடித்து சன்னியாசத்துக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். மனசு சாந்தமாக வச்சுருக்கேன், சத்துவ குணத்தில் வைக்கணும்னு. மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்நியாசத்தை கொடுக்க வேண்டிய இதெல்லாம் இருக்குல்ல, திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கமண்டலம், ஜபமாலை, வஸ்திரம், கௌபீனம், அதுக்கப்புறம் தண்டம், இது எல்லாத்துலேயும் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிக்கிறாங்க. இது சொல்கிற ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எனக்கு, இது என்னோடது, இது உன்னோடது அப்படின்னு. நான் தலையில் கை வச்சுட்டு அடப்பாவுமே, விரஜா ஹோமத்தோட தாத்பரியமே இவங்களுக்கு யாருக்கும் புரியல, சந்நியாசத்தோட தாத்பரியமே புரியலையே. எல்லாத்தையும் விடுதல் தான் சந்நியாசம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விடும்போதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோடது, இது என்னோடது அப்படின்னு ஒவ்வொன்றுலையும் இந்த ஜபமாலையிலையும் இந்த வஸ்திரத்துலையும் இந்த கமண்டலத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அபிமானத்தை வச்சுக்கிட்டு இன்னும் வாங்கவே இல்லை. வாங்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருந்தால் இதே தான் எல்லா இடத்துலையும் இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்நியாசத்தை பற்றி இங்கே யாருக்கும் சரியாக தெரியவே இல்லை. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அத்தியாயத்தில் அர்ஜுனனுக்கு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்நியாசம்னா வாஸ்தவத்தில் என்ன அதான் இங்கே கேட்குறான். சந்நியாசஸ்ய தத்துவமிச்சாமி வேதித்தும். சந்நியாச சப்தம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வாஸ்தவத்தில் மீனிங் என்ன? அதே மாதிரி தியாகஸ்ய தத்துவமிச்சாமி, தியாகம்ன்ற சப்தம் இருக்கு, சந்நியாசம்ன்ற சப்தம் இருக்கு. இந்த 2 சப்தத்தோட தத்துவம் அப்படின்னா யதார்த்தம் அப்படின்னு பேர். உள்ளது உள்ளபடி இந்த 2 சப்தத்தோட மீனிங் என்ன அப்படின்றத நான் அறிந்து கொள்வதற்கு என்ன பண்றேன், வேதித்தும் இச்சாமி, அறிந்து கொள்வதற்கு இச்சைப்படுகின்றேன். ஹே ரிஷிகேஷ. மொத்தம் 3 சம்போதனம் இருக்குல்ல, மகாபாகோ, அதுக்கப்புறம் ரிஷிகேஷ, அதுக்கப்புறம் பிருத்தக் கேஷினி சூதன, கேஷினி சூதன அப்படின்னு. பிருத்தக்னா என்ன அர்த்தம்? தனித்தனியா. எனக்கு வந்து சந்நியாசம்னா தனியா பிரிச்சு சொல்லுங்க, அதுக்கப்புறம் தியாகம்னா பிரிச்சு தனியா சொல்லுங்க. இந்த 2 சப்தத்தோட யதார்த்தத்தை நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுகின்றேன் அப்படின்னு கேட்கிறான். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. பாஷ்யத்தில் ஆச்சாரியார் சொல்றார், சந்நியாசஸ்ய அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்நியாச சப்த அர்த்தஸ்ய இது ஏதத்து. சந்நியாசம்ன்ற சப்தத்துக்கான அர்த்தம் அதான் சந்நியாசஸ்யன்றதுக்கு அர்த்தம். அப்போ வந்து சந்நியாசம்ன்ற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன? இது ஏதத்து. ஹே மகாபாகோ, ஹே மகாபாகோ அப்படின்னு என்ன அர்த்தம்? பகவானை பார்த்து அர்ஜுனன் சொல்றான், உயர்ந்த தோல் உடையவர், ஷோல்டர், பகவானுக்கு ரொம்ப பெரிய ஷோல்டர், அதனால பெரிய நீண்ட கைகளை உடையவரே கிருஷ்ணா. தத்துவம், தத்துவம்னு என்ன அர்த்தம்? தஸ்ய பாவக தத்துவம். தஸ்ய பாவக துவதலவ் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. பாவார்த்தம் அப்படின்னு பேர். தன்மைக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தன்மைக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தத்துவம் அப்படின்னு பேர். உள்ளது உள்ளபடியா இருக்கிறது எதுவோ அதுக்கு பேரு தத்துவம் அப்படின்னு பேர். தஸ்ய பாவக அப்படின்னா எந்த வஸ்துவை பத்தி பேசுறோமோ அதனுடைய தன்மைக்கு பேரு தத்துவம் அப்படின்னு பேர். இப்ப சந்நியாசம்ன்ற சப்தத்தோட அர்த்தம், அதோட வாஸ்தவ உண்மையான அர்த்தம் எதுவோ அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தத்துவம் அப்படின்னு பேர். தத்து துவம், துவதலவ் அப்படின்ற சூத்திரம், அதுபடி துவான்ற சப்தம் அப்படி சேர்த்தீங்க அப்படின்னா அது கூட வந்து பார்த்தீங்கன்னா தத்துவ அப்படின்னு வந்துடும் உங்களுக்கு. அப்ப தத்துவன்றதுக்கு அர்த்தம் அதனுடைய உண்மையான யதார்த்தமான அர்த்தம். அதுக்கு பேர் ஆச்சாரியர் சொல்றாரு யாத்தாத்மியம் அப்படின்னு பேர். தத்துவம்னா என்ன அர்த்தம்? யாத்தாத்மியம். யாத்தாத்மியம்னா என்ன அர்த்தம்? உள்ளது உள்ளபடியான அர்த்தம், இருக்கிறத இருக்கிற மாதிரி. சந்நியாசம்னா என்ன அப்படின்னு இது ஏதத்து. இந்த விஷயத்தை நான் என்ன பண்றேன்? இச்சாமி வேதித்தும், அறிந்து கொள்வதற்கு நான் இச்சைப்படுகின்றேன். அது மட்டும் இல்ல, ஞாத்தும், வேதித்தும்ன்றதுக்கு அர்த்தம் ஞாத்தும் அறிந்து கொள்வதற்கு. அது மட்டும் இல்ல,
சந்நியாசம் மட்டும் இல்ல, தியாகஸ்யச்ச கூடவே வந்து பாத்தீங்கன்னா தியாக சப்த அர்த்தஸ்ய இதி, தியாகம்ன்ற சப்தத்துக்கான அர்த்தத்தையும் நான் வந்து தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அப்ப 2 சப்தம் எனக்கு தெரியாம இருக்கு, இதை பத்தி நல்லா தனித்தனியா சொல்றார் ஆச்சாரியார். ஏதத்து ரிஷிகேஷ பிருத்தக், பிருத்தக்குன்னு என்ன அர்த்தம்? இதரையேத்திர விபாகத்தக, ஒன்னுத்தையும் இதரம்னா ஒன்னுக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு விபாகம் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2த்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுகின்றேன். கேசினி சூதன, கேஷி நிஷூதன அப்படின்ற சப்தத்தையும் யூஸ் பண்றான். ஹிருஷிகேஷக அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து அந்தர்யாமிக்கு பேர் ஹிருஷிகேஷன் பேர். ரிஷிகானாம் ஈஷக ரிஷிகேஷக. ரிஷி அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ரிஷத்தி கச்சதி இது இந்திரியாணி, நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெளியில போயிட்டு வந்துட்டு இருக்கு, விஷயங்கள்ல போயிட்டு சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாரு வந்து பார்த்தீங்கன்னா ஈஷனா இருக்கானோ, ரிஷிகானாம் ஈஷகா, இது எல்லாத்துக்கும் ஈஸ்வரனா இருக்கிறவன் யாருன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யமா இருக்கக்கூடிய அந்தர்யாமி. எல்லாம் ஒடுங்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைத்தன்யத்துல ஒடுங்குது, திரும்ப எல்லாம் அந்த சைத்தன்யத்துக்கு மேலதான் இருக்கு. எல்லாம் இயங்குறது எல்லாம் யாருனால இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா உள்ள இருக்கிற அந்த சைத்தன்யத்தினால, பகவானால தான். அதனால அந்தர்யாமிக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷிகேஷன் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் கேஷி நிசூதனன்னா என்ன அர்த்தம்? ஆச்சாரியாரை வந்து அந்த ஒரு நாமக்கு மீனிங் பண்றார். கேஷி நாமா ஹயச்சத்மா அசுரஹ தம் நிஷூதித்தவான் பகவான் வாசுதேவஹ தேன தன்னாம்னா சம்போத்தியதே அர்ஜுனேன. ஆச்சாரியர் சொல்றாரு கேஷி அப்படின்னு பெயரை உடைய, கேஷி நாமா, கேஷி அப்படின்னு பெயரை உடைய ஒரு நேம் இருக்கிற ஹயச்சத்மா ஒரு அரக்கன் இருந்தான். அந்த அசுரன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டீங்கன்னா குதிரையோட தலையை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு குதிரை வடிவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணா, சத்மா அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து மாயையினால தன்னுடைய தோற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா குதிரை மாதிரி மாற்றிக்கிட்டு வந்து கிருஷ்ணனோட சண்டை போட்டான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசுரனை தம் நிஷூதித்தவான், அந்த அரக்கனை வந்து பார்த்தீங்கன்னா கொன்றதனால் பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகவான் வாசுதேவனுக்கு தேன தன் நாம்னா, அவனை கொன்றதுனால அந்த காரண பெயரா அவனை கொன்ற பெயரையே வந்து பார்த்தீங்கன்னா கேஷி நாமம் அந்த அரக்கனுக்கு, நிஷூதன அப்படின்னா கொன்றவர், கேஷியை கொன்றவர் அப்படின்ற நாமத்துல கேஷி நிஷூதன அப்படின்னு பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்தது சொல்லியாச்சு. இதுல என்ன சுவாமி விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மெல்லாம் என்ன தலை வச்சிருக்கோம்? நமக்கெல்லாம் என்ன தலை இருக்கு? அவன் கேஷி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தலையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குதிரை வடிவத்தில் மாற்றிக்கிட்டான். நமக்கு என்ன தலை வச்சிருக்கோம்? நம்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் பரமஹம்சானந்தோ ஜீவபாவம் இருக்குமா? நம்மெல்லாம் யார் வாஸ்தவத்தில்? நம்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்வரூபம் தான் நம்ம. ஆனால் பிரம்மஸ்வரூபத்தை மறைச்சிக்கிட்டு சத்மானா மாயைன்னு அர்த்தம். மாயையினால நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம தலையை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலை வச்சிருக்கோம். கேஷின்றவன் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை தலையை வச்சுக்கிட்டான். நான் வந்து பார்த்தீங்கன்னா பரமஹம்சானந்தா நான் மனுஷன் அப்படின்ற தலையை வச்சிருக்கேன். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பேரை சொல்லி அவங்கவுங்க ஒவ்வொரு தலையை வச்சுட்டு இருக்கோம். இதை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணுறவர் எவரோ அந்த குருநாதராகவும் அந்த ஈஸ்வரனாகவும் இருக்கிறவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேஷி நிஷூதனன் பேர். கேஷி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கேசத்தை உடையவன் கேஷி, அகங்காரம் ஜீவ அகங்காரம் அப்படின்னு பேர். இந்த ஜீவ அகங்காரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நம்ம வந்து பேர் வச்சிருக்கோமே, இந்த அகங்காரத்தை நாசம் செய்பவர் எவரோ அவருக்கு பேர் வந்து அந்த பரமாத்மாவுக்கு பேர் வந்து கேஷி நிஷூதன அப்படின்னு பேர். கேசத்தை உடையவன் கேஷி, முடிதானே நமக்கு எல்லாம் அகங்காரம், அதனால தானே முடி கொடுக்குறோம். திருப்பதிக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சுக்கிறோம்ல, ஏன் அப்படின்னா நம்மளுடைய அழகு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடி மேலே இருக்கு. இது அகங்காரத்தை குறிக்கிறது. அந்த கேசத்தை உடைய கேஷின்ற அபிமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாசம் செய்பவர் எவரோ அவருக்கு பேரு கேஷி நிஷூதனன்னு பேர். பரமாத்மாவுக்கு பேர் அகங்காரத்தை நாசம் செய்பவர். முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்லோகத்தில் சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார் தத்திர தத்திர, அடுத்த ஸ்லோகத்துக்கு அவதாரிக்க. தத்திர தத்திர நிர்திஷ்டோ சந்நியாச தியாக சப்தோ. நம்ம இந்த 17 அத்தியாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தத்திர தத்திர அப்படின்னா ஆங்காங்கு, அங்கங்க
அப்படியே தெளிச்ச மாதிரி, தண்ணி தெளிச்ச மாதிரி பகவான் என்ன பண்ணியிருக்கார், சந்நியாச தியாக சப்தம், சந்நியாசம்ன்ற சப்தமும் தியாகம்ன்ற சப்தம், இந்த 2 சப்தத்தையும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தத்திர நிர்திஷ்டம் அங்க வந்து பார்த்தீங்கன்னா உபதேசம் பண்ணியிருக்கார். 2வது சாப்டர்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கார். இந்த எல்லா இடத்துலையும் ந நிலுண்டிதார்த்தம் சொல்லப்பட்ட அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவில்லாம இருக்கு. யாருக்கு அப்படின்னா எனக்கெல்லாம் தெளிவாக தான் இருக்கு. அர்ஜுனனுக்கு தெளிவு இல்லாமல் இருக்கலாம். நம்ம எல்லாமே அர்ஜுனன் தானே. 17 அத்தியாயத்தில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவனம் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்னப்பா இது எப்போ பார்த்தாலும் சன்னியாசம்ன்றாரு தியாகம்ன்றாரு, ரெண்டும் வேற வேற மாதிரி இருக்கே, புரியவே மாட்டேங்குதே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிருக்கலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல உபதேசம் பண்ணியிருந்தாலும் அந்த அர்த்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ந நிலுண்டிதார்த்தம் ரொம்ப தெளிவில்லாம நல்ல அர்த்தஸ்புரணம் ஆகாம இருக்கிறதுனால பூர்வேஷு அத்தியாயேஷு, இது முன்னாடி அத்தியாயங்கள்ல 17 அத்தியாயங்கள்லயும் தெளிவில்லாம இருக்கிறதுனால அதக அர்ஜுனாய பிருஷ்டவதே, கேள்வி கேட்ட அர்ஜுனனுக்கு நல்லா புரியணுன்றதுக்காக தன் நிர்ணயாய அந்த சப்தங்களை வந்து நிர்ணயம் பண்ணி 2த்தையும் நல்லா சொல்லணுன்றதுக்காக கிருஷ்ண பரமாத்மா வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கின்றார். 2வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சப்தங்கள் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு மேலே எழுதிக்கிங்க சந்நியாசம்னு, இந்த பக்கம் வந்து தியாகம்னு எழுதிங்க. 2 பேஜ் இருக்குல்ல, இந்த பக்கம் இந்த பக்கம். சந்நியாச சப்தம் எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 3, 4 அப்படின்னு போட்டுங்க. 3வது அத்தியாயத்தில் 4வது ஸ்லோகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவன் சொல்கிறான், அர்ஜுனன் வந்து பகவான் வந்து சொல்கிறார் அங்கே 3, 4ல் ந கர்ம நாமனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே நச்ச சந்யசனாதேவ சித்திம் சமதி கச்சதி. அற்புதமான அர்த்தம். கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சன்னியாசிகள் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசிகள் ரொம்ப கம்மியாக இருக்கணும், விஷயம் தெரிஞ்சவங்களா இருக்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கும் விஷயம் தெரியாமையே சன்னியாசம் எடுத்துடுறாங்க நிறைய பேர். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், 20 வருஷமாக நான் பார்த்து 20-25 வருஷமாக பார்த்ததில் யாருக்கும் வைராக்கியம் இல்லை. ஆச்சாரியார் சொல்கிறாரு ந கர்மனாம் அனாரம்பாத். ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஸ்டெப்ஸ் என்னென்னா கர்மம், கர்ம யோகம், அதுக்கப்புறம்தான் கர்ம சந்நியாசம், அதுக்கப்புறம் ஞானம், ஞான நிஷ்டை. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப் தான் இருக்கணும். முதல்ல ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கடமைகளை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நியத்தம் குரு கருமத்துவம் 3வது சாப்டரில் சொல்கிறார், 3:8 சொல்கிறார். அவனுடைய கடமையை வந்து பார்த்தீங்கன்னா முறையாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், அவனுக்கான கருமத்தை பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யஜ்ஞார்த்தாத் கர்மனோன் எத்திர லோகோயம் கர்மபந்தகன் 3:9 வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும்னு சொல்கிறாரு. யஜ்யமாக பண்ண ஆரம்பிக்கணும், ஈஸ்வர பூஜையாக பண்ணணும், பலன் மேலே ஆசை இல்லாமல் பண்ணணும், அது யஜ்யமாக பண்ணுறதுன்னு பேர். அப்போ 3:8 3:9 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. அப்போ முதல் ஸ்டெப்பு கர்மத்தை பண்ணணும். யாரெல்லாம் இருக்கீங்களோ கிரகஸ்தாசிரமத்தில் எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் கூனி குறுகாம ஐயோ நான் இதை பண்ணுறேனே, சில பேர் ஃபோன் பண்ணி சுவாமி நான் மாட்டிகிட்டு இருக்கேனே சுவாமி நான் இதை பண்ணுறேனே. ஆமாம், கிரகஸ்தாசிரமத்தோட கடமை வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கடமைகளை பண்ணணும். 2வது ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா கர்ம யோகத்தை பண்ணணும். கர்மத்தை தியாகம் பண்ணக்கூடாது. நான் விட்டுட்டு வந்துடுறேன் சாமி, அந்த தப்பெல்லாம் வந்து பண்ணிடாதீங்க, வேஸ்ட்டாக போயிடுவீங்க, ஸ்பிரிச்சுவல் வேஸ்ட்டாக போயிடுவீங்க, குப்பை தொட்டிக்கு போயிடுவீங்க. அதனால ஒருத்தர் கர்மத்தை விடவே கூடாது. அப்ப என்ன பண்ணணும், கர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா கர்ம யோகமா அப்கிரேட் பண்ணணும். கர்மயோகம் 2வது ஸ்டெப்பு. இந்த கர்மயோகத்தினால நமக்கு என்ன பிராப்தி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்த சுத்தின்னு சொல்லக்கூடியது, மனசோட சமநிலை, லாபம் நஷ்டம் எதுக்கும் ஆசைப்படாத தன்மை வந்து பார்த்தீங்கன்னா வரும். லாபத்திலேயோ நஷ்டத்திலேயோ சமத்துவம் யோக உச்சியத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். சமத்துவம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அடையப்பட்டா நீங்க கர்மயோகத்தில் பாஸ் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். கர்மயோகத்தில் பாஸ் ஆகாம நீங்க கர்மத்தை தியாகம் செய்யக்கூடாது. அப்ப அதனால வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகத்தை நல்லா அனுஷ்டானம் பண்ணி சமநிலை அடைஞ்ச பிறகு கர்ம தியாகம் அப்படின்னு 3வது ஸ்டெப். இந்த கர்ம தியாகத்தை பண்ணிட்டு சந்நியசிய சிரவணம் குறியாத், சந்நியாசம் பண்ணிட்டு சிரவணம் பண்ணு.
இங்கே நிறைய பேர் விட்டுட்டு வந்து ரோட்டில் உட்காந்துருக்கான். அடப்பாவிகளா, எதுக்கு விட்டுட்டு வந்தீங்கன்னு தெரியாமல் உட்காந்துருக்கீங்களே. சந்நியாசம் பண்ணுறதோட தாத்பரியம் வந்து பார்த்தீங்கன்னா விவிதிஷா சந்நியாசம், ஆத்மாவை அறிந்து கொள்வதற்கு ஒரு குருநாதர்கிட்ட போய் உட்கார்ந்து பாடம் படித்து ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு தான் சந்நியாசம். இப்போ நிறைய பேர் விட்டாவே போதும் அப்படின்னு வந்து உட்காந்துட்டாங்க இங்கே. அது மாதிரி உட்காரக்கூடாது. எல்லாமே நிறைய பேர் நினச்சிக்கிட்டான், விட்டுடும் அவ்வளோதான், நம்ம எல்லாம் சன்னியாசி, நமக்கெல்லாம் மோட்சம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குருநாதர்கிட்ட போய் படிக்கணும், சிரவணம் பண்ணணும். ஞானத்துக்கு பிறகு ஞான நிஷ்டை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. கர்மம், கர்மயோகம், அதுக்கப்புறம் சித்தசுத்தி, நடுவில் வந்து சித்தசுத்தியை போட்டுக்கணும். சித்தசுத்தின்ற சமநிலை அடைஞ்சோன கர்மத்தியாகத்துக்கு அப்புறம் ஞானம், ஞான நிஷ்டை அப்படின்னு 5 விஷயங்கள் வந்து வருது. இதை ஆச்சாரியர் சொல்றார். அப்போ ஒருத்தன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ந கர்மனா மனாரம்பாத், நீ ஒருத்தன் வந்து மோட்சம் அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் அப்படின்னா கர்மத்தை ஆரம்பிக்காமல், ந கர்மனாம் அனாரம்பாத், கர்மத்தை ஆரம்பிக்காமல் நைஷ்கர்மியம் ந புருஷக அஷ்ணுதே. இந்த உலகத்துல எந்த மனிதனும் கர்மத்தை ஆரம்பிக்காமல் நைஷ்கர்மிய சித்தின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மத்தை அடைதல் என்பது முடியாது. பிரம்மம் நிஷ்கர்மம் அப்படின்னு பேரு, நைஷ்கிரியம் அப்படின்னு பேரு. அந்த பிரம்மத்தை அடைதல் என்பது முடியவே முடியாது. நிஷ்கிரியமா இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபத்தை கர்மத்தை ஆரம்பிக்காம முடியாது. அது மட்டும் இல்ல, நச்ச சந்நியசனாதேவ, முக்கியமான வார்த்தை. வெறும் சந்நியாசம் பண்றதுனால மட்டுமே ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ந சித்திம் சமதி கச்சதி. இந்த உலகத்துல ஏகப்பட்ட சன்னியாசிகள் இருக்கான். சன்னியாசி ஆனவன் எல்லாம் அடைஞ்சானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடையவில்லை. வெறும் சந்நியாசத்தினால் மட்டும் இந்த பிரம்மத்தை, நிஷ்கிரியமான பிரம்மத்தை அடைய முடியாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. இப்போ சந்நியாச சப்தம் வந்தாச்சு. அப்போ யாராவது சந்நியாசம் பண்ணுறேன், நான் இப்போ அதை நான் ஏன் நேற்று ஸ்டோரி சொன்னேன் தெரியுங்களா? என்னோட ஸ்டோரி நான் ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நினச்சிக்கிட்டேன் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் விட்டா சன்னியாசின்னு நினச்சிக்கிட்டேன். நான் எல்லாத்தையும் விட்டா சன்னியாசி அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். வாஸ்தவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கன்ஃபியூஸ் இருந்த மாதிரியே எனக்கு ஒரு நல்ல குருநாதர் கிடைச்சதுனால தெளிவாக ஆச்சு. அப்படி இல்லாமல் நிறைய பேருக்கு குருநாதர் கிடைக்கல, சாஸ்திரம் கிடைக்கல, அதனால இதை பற்றி விசாரம் எல்லா இடத்துலையும் இல்லை. அதனால நிறைய பேருக்கு சந்நியாசம்னா என்னன்னு தெரியல. நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவாமி இருந்தார், தன்மயானந்தான்னு ஒரு சுவாமி வந்து பாடம் படிச்சுக்கிட்டு இருந்தார். 6 உபனிஷத் படித்தார். அப்போ அவர்கிட்ட வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சன்னியாசம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வச்சுருந்தார், கூடயே இருந்தாங்க. நான் எதுவும் சொல்லலை. ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சங்கரர் வந்து அம்மாவை அம்மாவோட இதுக்கு போனார் அப்படின்னாங்க. நிறைய இப்போல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுது. எல்லாமே சன்னியாசிகள் பெரியவங்க வழி நடத்துகிறவங்களே இப்போ என்ன பண்ணுறாங்க, வீட்டோட குடும்பத்தோட எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் வாஸ்தவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிறதெல்லாம் ஆபாசம், மகா ஆபாசம். ஃபேமிலியோட எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருக்கிறது தான் சன்னியாசம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டினத்தார் போல் துறப்பதறிதுன்னு இருக்கு. பட்டினத்தார் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசி இல்லை, ஆனால் அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த ஊரில் இருப்பேன்னு இருந்தார். அம்மா போனதுக்கு பிறகு கிளம்பிட்டார். ஆமாம், பிச்சை எடுத்துக்கிட்டு அதே ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்துட்டார். எவ்வளோ பெரிய வெல்த்தியாக இருந்த பர்சன், எல்லாத்தையும் விட்டுட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து சாஸ்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டால், சொந்த ஊரில் சன்னியாசம் கொள்ளாதேன்னு சொல்லுது. சொந்த ஊரில் இருக்காது, கிளம்பிடு. மொத்த வீடு பந்தம், சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடு, எந்த அடையாளமும் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் வந்து வாஸ்தவத்தில் இப்போ இருக்க சன்னியாசம் அதெல்லாம் இல்லை. அப்போ அந்த சுவாமி என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அம்மா வந்து வச்சுருந்தார், அது போயிட்டு இருந்துச்சு. அவங்க பிரதர் இருந்தாங்க. நான் சொன்னேன், எப்போவுமே சொல்லுவேன் என்னென்னா, பிரதர் இருக்காங்கல்ல, அப்போ சன்னியாசம் எடுத்ததுக்கு பிறகு எதுக்கு அம்மாவை நீங்கள் வச்சுருக்கீங்க? பிரதர் இல்லைன்னா பரவாயில்ல, பிரதர் இல்லை அப்படின்னா ஒத்த பிள்ளையாக இருக்கீங்கன்னா சன்னியாசமே எடுக்காதீங்கன்னு சொல்லுவேன் நான். அம்மா இறக்குற வரைக்கும், சரீரத்தை விடுற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சன்னியாசம் எடுக்காமல் இந்த ஜீவனத்தில் இருங்க. அம்மா போனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பிரதிபந்தம் இல்லை, நீங்கள் சன்னியாசம் எடுத்துக்கலாம். அப்போது அம்மாவை வச்சுக்கிட்டே வந்து உங்கள் மேலே, அம்மா மேலே பாசம் இருக்குது, பந்தம் இருக்குன்னா தப்பு இல்லையா? அது அம்மா மேலே வந்து பார்த்தீங்கன்னா பந்த பாசத்தோடு இருக்க, என்னோட ஃபேமிலியோட பந்த பாசத்தோடு இருங்களேன், நல்லா இருங்களேன். ஏன் உங்களை யார் சன்னியாசம் எடுக்க சொன்னா? அப்போ பாக்கண்டி சன்னியாசி ஆகிடும். எல்லாத்து மேலேயும் பந்த பாசத்தை வச்சுக்கிட்டு நான் சன்னியாசம் எடுத்து அவங்களோட தொடர்பில் இருந்தேன் அப்படின்னா அதெல்லாம் வேஷதாரி சன்னியாசி ஆகிடும். இவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அம்மா வந்து இறந்து போனார். இறந்து போனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட பாடம் படிக்கிற என்னோட ஸ்டூடெண்ட். அப்போ வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு சொன்னோன்னே நான் சொன்னேன், சாமி இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க, அம்மான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லாமல், எதுவும் பதில் சொல்லாமல் இருந்துட்டேன். இப்போ அம்மாவை வந்து விட்டாச்சு.
இப்போவாவது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரோட சம்பந்தமும் நான் அண்ணன் வீட்டுக்கு போகிறேன், தம்பி வீட்டுக்கு போகிறேன்லாம் சொல்லாதீங்க. என்ன பண்ணுங்க, சன்னியாசியாக எல்லாத்தையும் விட்டாச்சு, பிண்டதானம் கொடுத்தாச்சு அப்படின்னாவே உங்களுக்கும் அந்த ஃபேமிலிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. வைராக்கியம் தான் சன்னியாசம்ன்றதுக்கு, வைராக்கியம் தான் காரணம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃப்ரீயாக இருந்துங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் இருக்க மாட்டீங்க சுவாமி. ஏன்னு கேட்டிங்கன்னா, சாக்கு போக்கு சொல்கிறது அப்படின்னு. இப்போ திரும்பவும் நீங்கள் அண்ணன் வீட்டுக்கு போவீங்க, அண்ணன் குழந்தைங்களோட, அண்ணன் பசங்களோட, என்னோடது ஏன்னா மோகம் இருக்குல்ல அப்படின்னு சொன்ன. ஆமாம் சுவாமி, அவர் ஒத்துக்கிட்டார். ஆமாம் சாமி, நான் வந்து அப்போ எதுக்கு சன்னியாசம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் நினச்சேன் சன்னியாசம்ன்றது மந்திர தீட்சைன்னு நினச்சேன் சுவாமி. இது இந்த வார்த்தைக்காக தான் நான் இப்போ இந்த கதையை சொன்னது. சன்னியாசி சின்மயா மிஷனில் சன்னியாசம் பாடம் படித்து எல்லாம் வந்து ஏன்ட்டையும் ஒரு 6 உபனிஷத்தை பாடம் கேட்டு பகவத்கீதையில் ஆரம்பத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 அத்தியாயத்துக்கிட்ட வந்தார். அப்போ 7-8 அத்தியாயத்தையும் பாடம் கேட்டு அப்போ அவருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சன்னியாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மந்திர தீட்சை. என்ன ஒரு அநியாயமா இருக்குல்ல. சன்னியாசத்துக்கு ஒருத்தர் மந்திர தீட்சைன்னு எடுத்துட்டார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சன்னியாசம் என்ன, வாஸ்தவத்தை சன்னியாசம் என்ன? மந்திர தீட்சையா? மந்திர தீட்சைக்காகவா சன்னியாசம்? பேரை மாற்றினா போதுமா, காவி மாற்றினா போதுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. வாஸ்தவத்தில் கர்மத்தை தியாகம் பண்ணுறதும் இந்த வைராக்கியம்ன்றது ரொம்ப அரிதான விஷயம். மோகம் போகணும். அதனால வந்து ஆச்சாரியர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல மோகம்லாம் எடுத்தோட போகாது. ஏதோ ஒரு ஜென்மத்தில் நீ என்ன பண்ணணும், கர்மயோகத்தை ஆரம்பிச்சு தான் ஆகணும். கர்மயோகத்தை ஆரம்பிச்சு வந்து மெதுவா பகவானுக்கு அர்ப்பணம்னு கர்மத்தை பண்ணி கர்மத்திலிருந்து வரக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணி மனசு சமநிலைக்கு வந்ததுக்கு பிறகுதான் உங்களுக்கு தோணும், இது எல்லாம் போய் நான் பகவானை மட்டும்தான் பிராப்தி பண்ணணும், அதுக்காக ஃபுல் டைம் நான் என்கேஜ் பண்ண போறேன் அப்படின்னு சன்னியாசம் எடுக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கர்மயோகத்தை பண்ணாமல் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சன்னியாசம் மட்டும் எடுத்தாங்க அப்படின்னா, ஊரில் ஏகப்பட்ட சன்னியாசிகள் இருக்காங்க. என்னோட சிஷ்யர் இருக்கார், நான் தான் சன்னியாசம் கொடுத்தேன், பிடிக்காமல் சன்னியாசம் கொடுத்தேன். நான் ஒரு 5 பேருக்கு சன்னியாசம் கொடுத்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிக்கெட் 3 டிக்கெட் காலி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கமிட்மெண்ட் நல்லா வருவாங்கன்னு சொல்லி சன்னியாசம் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மாமா என்னோட மச்சான் அப்படியே போயிருங்கன்ட்டு நான் கட் பண்ணி விட்டேன், உறவே கட் பண்ணிட்டேன். என்கிட்ட பிரஸ்தானத்திரையும் எல்லாம் படிச்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்னியாசம் எடுத்துட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய மாமா அப்படின்னு ஒருத்தர் போறாரு அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசியா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, கட் பண்ணியாச்சு, என் கூட இருக்காது அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே யாருக்கும் சன்னியாசம்ன்றதுக்கு அர்த்தம் தெரியவே இல்லை. சன்னியாசத்துக்கு முன்னாடி கர்மயோகத்தை பண்ணி தான் நீங்கள் சமநிலையை அடைஞ்சு தான் அதுக்கப்புறம் சன்னியாசம் எடுக்கணும். யாராவது கேவல சந்நியாசத்தை எடுத்தாங்களா அப்படின்னா கண்டனம் பண்றார். நச்ச சந்நியசனாதேவ சித்திம் சமதிகச்சதி. வெறும் சந்நியாசம் பண்றதுனால மட்டும், கர்மயோகம் பண்ணாம பலனை தியாகம் பண்ணாம ஒருத்தர் சந்நியாசம் பண்றதுனால மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்தை அடைய முடியாது சொல்லியாச்சு. 3, 4 அதுக்கப்புறம் 3:30 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும். அங்கங்கே நான் சொல்கிறேன். 3:30 வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப சந்நியாச சப்தம் வருது. சந்நியாச சப்தம்னு போட்டு ஒவ்வொரு ஸ்லோகத்தையாக சொல்கிறேன் நான். 3:30 சொல்கிறார், மய சர்வாணி கர்மாணி சந்யஸ்யாத்யாத்ம சேதசா நிராஷீர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதஜ்வரஹ. ஒரு கர்மயோகி பண்ணுறான் அப்படின்னா முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கர்மயோகி பல தியாகத்தை பண்ணி பண்ணணும். பல தியாகம், தியாக சப்தம் சொல்கிறேன் நான். இப்போ பலனை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன பகவான் கொடுக்குறாரோ அது போதும், நான் பண்ணுற கர்மத்தோட பலன்கள் எல்லாம் பகவானுக்கு அர்ப்பணம் அப்படின்னு பலனை அர்ப்பணம் பண்ணியே பழகிக்கிட்டே இருக்கிறது. இதுக்கப்புறம் கொஞ்சம் மெச்சூரிட்டி வர ஆரம்பிக்கும். கர்மயோகத்தை பண்ணும்போது கொஞ்சம் மெச்சூரிட்டி வர ஆரம்பிக்கும். அந்த மெச்சூரிட்டி வரும்போது மெதுவாக பக்தனாக வேற இருக்கான். கர்மயோகம் பண்ணணும்னாவே ஒரு பக்தனாக இருக்கணும். நான் ஈஸ்வரனுக்காக பண்ணுறேன்னு. அப்போ மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பல தியாகத்தை பண்ணி ஒரு டைமில் அவனுக்குள்ளார என்ன வந்துடும், சித்தசுத்தி வந்தோன்னே அவனுக்குள்ளார வந்துடும், மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய, என்னிடத்துல எல்லா கர்மங்களையும் தியாகம் பண்ணிட்டு, எல்லா கர்மங்களையும். இப்போ முதல்ல கர்ம பல தியாகம், 2வது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்தையே தியாகம் பண்றது. எப்படி? அத்தியாத்ம சேதசா,
ஒரு குருநாதர்கிட்ட இருந்து வந்து சத்சங்கம் பண்ணி ஒரு குருநாதர் மூலமா விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது. வாஸ்தவத்துல யாரு பண்றா? உள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவன் ஆட்டி வைக்கிறான். சூத்திராத்மா, சூத்திரதாரி நம்ம சொல்றோம்ல, பப்பெட் ஷோல நம்ம பண்ற எல்லா கர்மத்தையும் உள்ள இருக்கிற அந்தர்யாமி வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கான். கீதால வந்து பின்னாடி 18வது சாப்டர்ல இப்ப சொல்ல போற 61 62வது ஸ்லோகத்துல சொல்ல போற, ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. உள்ள இருக்கிற ஈஸ்வரன் தான் நம்மளுடைய எல்லா காரியத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்றார். எமைக்கிறதுல இருந்து மூச்சு விடுறதுல இருந்து எல்லா காரியத்தையும் யாரு பண்றா? வாஸ்தவத்துல ஏகோ கர்த்தா ஏகோ போக்தா. கர்த்தா போக்தா மகேஸ்வரக 13வது சாப்டர்ல பார்த்தோம். பகவான் தான் கர்த்தா. அப்ப நீங்களும் நானும் சும்மா அகங்கார விமூடாத்மா, முட்டாள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருநாதர் சொல்லி கொடுக்கிறார், நீ பண்ணல, உள்ள இருக்கிற ஈஸ்வரன் பண்றார். நீ வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு டேப்பு தான். நீ தண்ணி வந்து பாத்தீங்கன்னா டேங்க்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு. டேங்க்ல தண்ணி இல்லைன்னா பைப்ல தண்ணி வராது, டேப்ல தண்ணி வராது. நீ வெறும் டேப் தான், நீ வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அப்படின்னு குருநாதர் சொல்லி 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 இவன் ஒரு பக்தனா இருக்கான், கர்ம பலனையும் தியாகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்படின்னா அவனுக்கு மெதுவா அந்த கர்ண சுத்தியினால ஒரு எண்ணம் வருது, ஆமா நான் பண்ணவில்லை, இது எல்லாத்தையும் பகவான் பண்றார் அப்படின்னு, எல்லா கர்மத்தையும் பகவான் பண்றார் அப்படின்னு பகவானுக்கு மேல தூக்கி போடுறது. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, முதல் ஸ்டெப்பு கர்மப்பல தியாகம். 2வது ஸ்டெப்பு 3:30 சொல்றது என்ன அப்படின்னா கர்மத்தையே பகவான் இடத்துல சமர்ப்பணம் பண்றது. புத்தி, அத்தியாத்ம புத்தியினால, குருநாதர் மூலமா சொன்ன அத்தியாத்ம புத்தியினால இந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு நான் பண்ணவில்லை, பகவான் உள்ள இருந்து பண்றார் அப்படின்னு பண்ணிட்டு, நிராசீர் நிர்மமோ பூத்வா, எந்த ஆசைகளும் இல்லை, எனக்கு ஒரே கோல் ஆத்ம காமம் மட்டும்தான், பகவானை பிராப்தி பண்ணணும் அப்படின்ற ஒரே எண்ணத்துல ஆசைகளை எல்லாத்தையும் இந்த உலகத்துல இருக்கிற ஒண்ணு எனக்கு வேணாம், எனக்கு பகவான் தான் வேணும் அப்படின்ற ஆசையோட, நிர்மமம், என்னோடதுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை, இது எல்லாம் ஈஸ்வரனோடது. இது எல்லாம் யாரோடது? ஈஸ்வரனோடது. என்னோடது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு மமக்காரத்தையும் விட்டுட்டு, எல்லா ஆசைகளையும் விட்டுட்டு, யுத்தியஸ்வ விகதஜ்வரக அப்படி இருந்துகிட்டு தன்னோட கடமைகளை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இது இல்லாம பண்ணிக்கிட்டே. யாரு பண்றா? நான் பண்ணலையே. யார் பண்றா? பகவான் உள்ள இருந்து பண்றார். எனக்கு ஏதாவது கோல் இருக்கா? எனக்கு பகவானை தவிர்த்து வேற எந்த கோலும் இல்லை அப்படின்னு என்ன பண்றாங்க? இந்த காரியத்தை இவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது மாதிரி செய்வாயாக அப்படின்னு 2வது சந்நியாச சப்தம் 3:30 இருக்கு. இதுக்கப்புறம் 5 வந்து பாத்தீங்கன்னா 5வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா 4வது அத்தியாயத்துல சந்நியாச சப்தம் இல்லை. 5வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1வது ஸ்லோகத்துல இருந்தே 5:1 5:2 5:3 5வது அத்தியாயத்துல சந்நியாச சப்தம் நிறைய இருக்கு. கர்ம சந்நியாச யோகம் அப்படின்னு பேர் அந்த அத்தியாயத்துக்கு பேரே. வரிசையா வைக்கிறார். அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா அந்த சந்நியாச சப்தத்தை கேட்கிறான் 5வது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகத்திலே. சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகம் ச சம்சசி யச்ரேயேதயோர் ஏகம் தன்மே ப்ரூஹி சுநிச்சிதம். அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு 4 அத்தியாயம் கேட்டோனே. சாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாரு? சந்நியாசம்னு உயர்த்தி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகம்னு வேற உயர்த்தி சொல்கிறாரு. ஐயோ, எதையாவது ஒன்று சொல்லியா, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசியாக நிற்கிறதா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகம் பண்ணுறதா? ஏதாவது ஒன்று எனக்கு சொல்லு. கிருஷ்ணரை பார்த்து வந்து அர்ஜுனன் கேட்குறான், சந்நியாசம் கர்மனாம் கிருஷ்ண, ஏ கிருஷ்ணா, நீ வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்தோட சந்நியாசத்தையும் நீ வந்து பார்த்தீங்கன்னா பிரசம்சா பண்ணுற, ஸ்துதி பண்ணுற. அதுக்கப்புறம் புனர் யோகம் ச சம்சசி, யோகத்தையும் நீ என்ன பண்ற? ஸ்துதி பண்ற, கர்ம யோகத்தை. எச்ரேய ஏத்தையோர் இயக்கம், இந்த 2த்துல எனக்கு ஏதாவது ஒன்ன சொல்லு. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம 18வது சாப்டர்ல முதல் ஸ்லோகத்துல இவனுக்கு என்ன சந்தேகம் வருதோ, இது அவனுக்கு 5வது அத்தியாயத்திலேயே வந்துருச்சு. அவன் 5வது அத்தியாயத்திலேயே இதே கேள்விதான் கேட்கிறான். சந்நியாசமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகமா? சந்நியாசம்ன்றது கர்மத்தையே சந்நியாசம் பண்றது, கர்மயோகம்ன்றது பலன தியாகம் பண்றது. பலன தியாகம் பண்ணா அது கர்மயோகம், கர்மத்தை தியாகம் பண்ணினீங்க அப்படின்னா அது சந்நியாசம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு இவனுக்கு அர்ஜுனனுக்கு கேள்வி வருது, இந்த 2த்துல எது வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்கும்? எச்ரேயக, எது வந்து பாத்தீங்கன்னா மேலானது, சிரேயசை கொடுக்கும், மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு. ஏத்தையோர் ஏக்கம், இதுல 2த்துல ஏதாவது ஒன்ன வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நீ பிரிஸ்கிரைப் பண்ணு.
நான் இப்போ வந்து கர்ம யோகத்தை பண்ணுறதா இல்லை கர்ம சந்நியாசத்தை பண்ணிக்கிறதா? இந்த ரோட்டில் இருக்கிற சன்னியாசிகள் மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு சோம்பேறிகளாக வந்து உட்கார்றதா, இல்லை வந்து பார்த்தீங்க அப்போ நான் கர்மயோகத்தை பண்ணுறதா? நான் சொல்கிறது ரொம்ப இதாக இருக்கும். விவேகானந்தர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இப்போ படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த நான் சொல்கிறதெல்லாம் படிச்சுட்டு விவேகானந்தரோட கர்மயோகம் பக்தி யோகத்தெல்லாம் எடுத்து படிங்க. அவரோட புக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து படிங்க. விவேகானந்தர் மாதிரி ஒரு தீர்க்கதரிசி வந்து பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. மொத்த கீர்த்தியும் கரெக்டாக குருநாதர், அது மாதிரி குருநாதர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி ஒரு குருநாதர் கிடைச்சா சப்தரிஷியில ஒருத்தரம் விவேகானந்தர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு சப்தரிஷியில ஒருத்தரா தான் வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் அவதாரம் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் தப்பே இல்லை. கர்மயோகத்தை உயர்த்தி பிடிச்சது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்மயோகம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்தசுத்தியை கொடுத்து மோட்சத்துக்கு கொண்டு போகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டுத்துல எனக்கு ஏதாவது சொன்னேன், நான் கர்மத்தை தியாகம் பண்ணிட்டு சும்மா சுப்சாப்புன்னு உட்கார்றதா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகத்தை அனுஷ்டானம் பண்ணுறதா, கர்மபல தியாகத்தை பண்ணுறதா அப்படின்னு கேட்டோன்னே 2வது ஸ்லோகத்தில் 5:2 5:1 5:2 5வது 2 ஸ்லோகத்தில் வந்து கீதாவில் பகவத்கீதையில் சொல்கிறார், பகவான் சொல்றார், சந்நியாச கர்மயோகஸ்ச நிஸ்ரேயசகராவுபௌ தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்மயோகோ விசிஷ்யதே. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். மனசுல வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க, யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா சந்நியாசம் எடுக்கணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா தூரமாக வச்சிருங்க. நான் இப்போ சொல்கிறேன், சந்நியாசம் அவ்வளோ ஈஸி இல்லை. நேற்று ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட நாங்கள் நிறைய வஸ்திரம்லாம் கொடுப்போம். ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பூ விற்கிற அம்மா, அந்த அம்மா சொல்லுது, சாமி எனக்கு ஒரு 2 காவி வஸ்திரம் கொடுங்களேன். என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 காவி வஸ்திரம் கேட்குறாரு. நீங்கள் போடுற காவி வஸ்திரம் ரொம்ப நல்லா இருக்கே சுவாமி அப்படின்னு. நான் சொன்னேன், இது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அக்னி. இந்த காவி வஸ்திரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் சும்மா அப்படின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு மாதிரி. பெரியவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷில் இருக்கவங்கலாம் சன்னியாசிகள்லாம் சொல்லுவாங்க, இந்த காவி வஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சிரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவங்க பாக்கண்டி வேஷமாக காவி வஸ்திரத்தெல்லாம் போடக்கூடாது. அதை போடுறீங்க அப்படின்னா விரதம் இருக்கணும். அதனால தான் 48 நாள் விரதம் இருக்கும்போது இந்த விரத காலத்தில் மட்டும்தான் காவி வஸ்திரம் போடலாம். கிரகஸ்தர்கள்லாம் போடுவாங்க. இப்போ நம்ம சபரிமலைக்கு போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு விரத காலம் இருக்கிறோம், அப்புறம் சஷ்டி விரதம் இருக்கிறோம், இது மாதிரி ஏதாவது விரத காலத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காவி வஸ்திரம் உடுத்திக்கலாம். விரதத்துக்காக உடுத்துகிற வஸ்திரம் அது. அந்த விரதம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து காவி வேட்டியை வச்சுக்கிட்டு கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கீங்கன்னா அது பாக்கண்டி ஆகிடும், உங்களுக்கு வேஷதாரி ஆகிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்றே சொல்லிட்டேன், நான் அம்மா இது நீங்கள் நினைக்கிற மாதிரி காவி வஸ்திரம்லாம் வெறும் கலர் மட்டும் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா அக்னி எரிச்சிடும், பேசாமல் இருங்க, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்நியாசம்னா என்ன, எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறதா? அப்போ நான் ஆச்சாரியார் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், சந்நியாசம் கர்மயோகம் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்கும், நிஸ்ரேயசகரா உபம், மோட்சத்தை செய்யக்கூடியது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கர்மப்பல தியாகம்னு சொல்ற கர்மயோகமும் கர்மத்தை தியாகம் பண்றதும் இந்த ரெண்டுமே மோட்சத்தை செய்யக்கூடியது. ஆனா முதல் ஸ்டெப் இல்லாம 2வது ஸ்டெப்ல ஏற முடியுமா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தயோஸ்து, இந்த ரெண்டுத்திலையும் கர்மயோகத்திலையும் கர்ம சந்நியாசத்திலையும் இந்த ரெண்டுத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா கர்ம சந்நியாசாத், கர்மத்தை தியாகம் செய்தல் அப்படின்னு சந்நியாசம் இருக்கே, அதை காட்டிலும் கர்மயோகோ விசிஷ்யதே, கர்ம பலனை தியாகம் பண்ணக்கூடிய கர்மயோகம்தான் சிறந்தது. அப்ப யாராவது மனசுல எடுத்துங்க, கர்மயோகம் பண்ணாம ஒருத்தர் கர்மத்தை தியாகம் பண்ணினார்னா துரு பிடிச்சி வீணா போயிடுவீங்க. யாரா இருந்தாலும் இங்க நிறைய நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், சுயநலம் இருக்கும். சன்னியாசிகள்கிட்ட இருக்கிற சுயநலத்தை வந்து நீங்க பார்க்க முடியாது. நான் அந்த குரூப்ல இருக்கிறதுனால நான் தான் சன்னியாசியை திட்ட முடியும், நீங்களாம் திட்ட முடியாது. நான் சன்னியாசி, என்னோட குரூப்ல இருந்து நான் தான் திட்டுறேன். அதனால தான் ரொம்ப தைரியமா திட்டுறேன். ஏன்னா நான் கூட 25 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். சன்னியாசிகள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஆசைகள். ரிஷிகேஷில் எவ்வளோ தெரியுங்களா, ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் மேனேஜர் வந்து எங்கள் ஆசிரமத்துக்கு வந்தார். ஓரியன்டல் பேங்க்கு, இது ஒரு பேங்க், அது கைலாசாசிரமம் பக்கத்தில் இருக்குது. அந்த பேங்க்லேருந்து வந்து சுவாமிக்கு பக்தர் அவர் வந்தவர் சொல்கிறாரு என்னென்னா, நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு, சாமி பேங்க்கில் 750 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசிகள் நாமினி போடாமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிடக்குது சாமி, கேட்குறதுக்கு ஆள் இல்லை, கிளைம் பண்ணுறதுக்கே ஆள் இல்லை, அப்படியே கிடக்குது. நான் சொல்கிறது ரிஷிகேஷில் மட்டும். ஹரித்வாரில் போனீங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக இருக்கும். சந்நியாசம் எடுத்துகிட்டு என்னன்னா இங்கே அங்கே ஓடி ஆடி சேர்த்து வச்சு மொத்தத்தையும் விட்டுட்டு போயிடுவோம்.
பேங்க்குக்கு போயிடும் பணம். யாருக்காவது வந்து எதுக்கு இவ்வளோ ஆட்டம், இவ்வளோ ஆசை? எல்லாத்தையும் ஆசையை விட்டுட்டு தானே நீ வந்து சன்னியாசம் எடுக்கிற. 10 ரோட்டில் இருக்கிறவன் 10 ரூபாய்க்கு ஆசைப்படுறான், மடத்தில் இருக்கிறவன் வந்து டார்கெட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கு டார்கெட் போடுறான். 1 ரூபாய் திருடினாலும் திருடனா, 1000 ரூபாய் திருடினாலும் திருடனா, கோடி ரூபாய் திருடினாலும் திருடனா. ஆசை தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சன்னியாசத்தோட புரிதல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இல்லை. பெரிய பெரிய மிஷன்லலாம் என்ன பண்ணுறாங்க, டார்கெட்டு. சின்மயா மிஷன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, சென்னையில் இருக்க இதெல்லாம் மிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டு. இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கோடி ஆச்சு. இந்த இஸ்கானில் இருக்க சன்னியாசிகளோட இருக்குது பாருங்கள், ஐயோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு இங்கே திருவண்ணாமலையில் வருவாங்க. இந்த டார்கெட் என்னென்னா பகவத்கீதையை இவ்வளோ விற்கணும். நீங்கள் ட்ரெயின்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அரிச்சு எடுத்துருவாங்க. ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஐயோ போங்கய்யா, பகவத்கீதையெல்லாம் வெறுப்பு வந்துடும். பகவத்கீதை மேலே வெறுப்பு வந்துடும் நமக்கு. நம்ம மேலே ஃபோர்ஸபுளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகவத்கீதை ஏன் அப்படின்னா, எப்படி மெடிக்கல் ரெப்புக்கு இவங்களுக்கெல்லாம் இந்த ரெப்புங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் இருக்கும், அது மாதிரி சேல்ஸ் பர்சனுக்கெல்லாம் சன்னியாசிகளுக்கு டார்கெட்டு. அவர் ஒருத்தர் வந்து இங்கே எனக்கு என்னோட பக்தர் ஒருத்தர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிற்பார். அவருக்கு கீழே வந்து 5 பேர், இஸ்கானில் 5 சன்னியாசிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் சன்னியாசி, இவருக்கு கீழே 5 சன்னியாசிகள். இவங்களுக்கு வந்து என்னங்க, நான் கேட்பேன், நான் என்னங்க சேஷாத்திரி ஆசிரமம் வாசலில் நின்று போகிற வரவன்லாம் பகவத்கீதை வாங்கிக்கணும், அசிங்கமாக இருக்குல்ல இதெல்லாம். சுவாமி அசிங்கமாக தான் இருக்குது, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டார்கெட்டு சுவாமி. எனக்கு அப்போ தான் புரியும், டார்கெட்டா, என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம் சுவாமி, இதுக்குள்ளார இதை இவ்வளோ சேல்ஸ் பண்ணியே ஆகணும் சுவாமி. அட பாவிகளா, அப்போ கம்பெனிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் தப்பாக போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சன்னியாசிகள் மத்தியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பணம் உள்ளே போயிடுச்சு. பணம் சம்பாதிக்கணும். கடைசியில் விட்டு போவான். எல்லாம் ஊர் பணத்தை எடுத்து ஊருக்கே போயிடும், அவ்வளோதான். அவன் கிளைம் பண்ணுறது கூட ஆள் இருக்காது. எல்லா இடத்துலையும், இங்கே திருவண்ணாமலையிலையும் அதே தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, எல்லாத்தையும் சேர்த்து வைப்பாங்க. எவனா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி கிரிவலம் போகிறாங்க பார்த்தீங்களா, பௌர்ணமி கிரிவலம் வரும்போது ஒவ்வொரு சன்னியாசிக்கும் வந்து தானம் கொடுத்துக்கிட்டே போவாங்க. லட்சக்கணக்கான பேர் வராங்க. இங்கே வந்து சன்னியாசியாக வந்தது உட்காந்து ஈஸ்வரனை ஜபம் பண்ணுறதுக்கு, தியானம் பண்ணுறதுக்கு. அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்ஷை எடுத்துகிட்டு உட்காந்துருப்பான் சன்னியாச வேஷம் போட்டுட்டு. வரவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தானம் கொடுத்துக்கிட்டே போகிறாங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000-3000 அப்படின்னா கலெக்ட் ஆயிரும் ஒரு ஆளுக்கு பௌர்ணமி அன்னைக்கு. பௌர்ணமிக்கு மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நிறைய ட்ரங்கர்ஸ்லாம் இருக்காங்க, ரவுடி குரூப்லாம் இருக்குது. இங்கே இந்த திருவண்ணாமலையெல்லாம் அக்யூஸ்ட் ஏரியா தான். அந்த ஏரியாவில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், நேராக மறுநாள் ராத்திரி வருவான். தெரியும் அவனுக்கு, சன்னியாசிகள்கிட்ட நிறைய பணம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் 2 அடி அடிச்சுட்டு அந்த பையோடு தூக்கிட்டு போயிடுவான். போச்சு, மொத்தமாக போச்சு. ஆசை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சன்னியாசிகள்கிட்ட என்ன இருக்குன்னா அந்த ஆசை போகவே இல்லை. ஏன் ஆசை போகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்மயோகம் அனுஷ்டானம் பண்ணலை. அப்போ கர்மயோகம் அனுஷ்டானம் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, கர்மத்தை தியாகம் பண்ணிட்டு சும்மா வந்து உட்காராத. கிரிவலம் போக மாட்டான். ஈஸ்வரனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையை ஈஸ்வரனா சிவலிங்கமா நாங்கள் பாவிக்கிறோம். மலையை சுத்துப்பா, கோயிலில் போய் சுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வரரை டெய்லி சேவனம் பண்ணு, அவருக்கு ஏதாவது சேவை பண்ணு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சேவை பண்ண மாட்டான். பண்ணாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவி வஸ்திரத்தை உடுத்திக்கிட்டு சன்னியாசி ஆகிட்டேன், நாங்கள் எதுக்கு இதை பண்ணணும்? கிரகஸ்தர்கள் எல்லாத்தையும் மலையை சுற்றட்டும், கிரகஸ்தர்கள் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தர்மத்தையும் காரியங்களை பண்ணட்டும், நாங்களாம் பண்ண மாட்டோம், நாங்கள் சன்னியாசி அப்படின்னு உட்கார்ந்துருப்பான். மெதுவா வரும்போது கொஞ்சம் சாத்விகம் கொஞ்சம் இருந்திருந்தாலும் போக 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 தமோ குணத்துக்குள்ளார போயிட்டு வந்து நாசமாக போயிடுவோம். அவ்வளோதான். ஆமாம், பரிகிரகம் பண்ணி பரிகிரகம் என்ன பண்ணும் தெரியுங்களா உங்களுக்கு? நீங்கள் கரெக்டாக காம்பன்சேஷனாக ஒர்க் பண்ணலை அப்படின்னா அந்த பரிகிரகம் என்ன பண்ணும், இருக்கிறதுல பெரிய தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா பரிகிரக தோஷம். அவங்க கொடுக்குற மணியிலிருந்து வரக்கூடிய பாப்பம் இவனை வந்து பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணி இதாக்கிடும். அதனால வந்து என்ன ஸ்டெப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்மத்தை தியாகம் பண்ணுறதை காட்டிலும், கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் எது பெருசு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்மயோகோ விசிஷ்யதே, கர்மயோகம் மிகவும் சிறந்தது என்று சொல்லப்படுகின்றது. இது 5வது அத்தியாயத்தில் 2வது ஸ்லோகம். 3வது ஸ்லோகத்தில் சொல்கிற 5:3 ஞேயஸ்ஸ நித்ய சந்நியாசி யோ நத்வேஷ்டி ந காங்க்ஷதி நிர்த்வந்த்வோ ஹி மகாபாஹு சுகம் பந்தாத் பிரமுச்யதே. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். யாருப்பா சன்னியாசி அப்படின்னு கேட்கும் போது ஆச்சாரியர் சொல்றாரு, ஞேயஸ்ஸ நித்திய சந்நியாசி. ச நித்திய சந்நியாசி ஞேயக, அவனை நித்திய சந்நியாசி என்று அறிந்து கொள்ள வேண்டும். யார? யோ ந துவேஷ்டி,
எவன் யாரையும் வெறுப்பதில்லையோ ந காங்ஷதி, எவன் யாரையும் விரும்புவதில்லையோ, விருப்பு வெறுப்பை விட்டவன் எவனோ. நல்லா புரிஞ்சுங்க, சன்னியாசியோட அடையாளம். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான்லாம் தப்பு பண்ணியிருக்கேன். நான்லாம் வந்து காவி கலரை பார்த்தாவே நமஸ்காரம் பண்ணுற ஆள் நான்லாம். வந்த புதுசில் எனக்கு தெரியாது இல்லை சன்னியாசினா யார் என்ன ஏதுலாம் தெரியாதுல்ல, படிக்கவே மாட்டோம். நமக்கு எல்லாம் சன்னியாசி தான். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உளுந்து நமஸ்காரம் பண்ணிகிட்டு இருப்போம். எல்லாத்தையும் கலரை பார்த்தாவே நமஸ்காரம் பண்ணுவோம். இந்த இங்கே சாந்தி வெங்கடேஷன்ற அம்மாவோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் தெரியுது. நான் பழைய ஆளாக இருந்தால் நமஸ்காரம் பண்ணியிருப்பேன் அந்த காவி கலருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோகம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நமக்கு யார் என்னன்னே தெரியாது. அப்போ சந்நியாசி அப்படின்றவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோ ந துவேஷ்டி, எவன் எதனையும் வெறுப்பதில்லையோ, யோ ந காங்ஷதி, எவன் வந்து பார்த்தீங்கன்னா எதையும் விரும்புவதில்லையோ. எனக்கு இந்த பிராரப்தத்தில் பகவான் என்ன கொடுக்கணுமோ அது வரும், அது போகும். பகவான் தான் எல்லாத்தையும் பண்றார். கர்ம பலனை கொடுக்கிறது பகவான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் எதையும் விரும்ப மாட்டேன், எதையும் நான் வெறுக்கவும் மாட்டேன், பகவானுக்கு தெரியும் அப்படின்னு பகவான்கிட்ட ஒப்படைச்சிட்டு எந்த சன்னியாசி வந்து பார்த்தீங்கன்னா நிர்த்வந்தோ, லாபம் நஷ்டம் மானம் அபமானம் எல்லாத்திலையும் சமநிலையில இருக்கானோ, துவந்துவங்களை கடந்தவனா இருக்கானோ, அவனை நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா நித்திய சந்நியாசி என்று அறிந்து கொள். அப்ப சன்னியாசினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகத்வேஷம் இல்லாம துவந்துவங்களை சகிச்சுக்கிறவன் எவனோ அவன்தான் நித்திய சந்நியாசி. அவன் என்ன ஆகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுகம்பந்தாத்து பிரமுச்சியதே, பந்தத்திலிருந்து இந்த சம்சார பந்தத்திலிருந்து ரொம்ப ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா விடுபட்டு செல்கின்றான். அப்ப மனசுல வச்சுக்கணும், சந்நியாசம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகத்வேஷத்தை விடுதல் தான் சந்நியாசம், துவந்துவங்களை சகிச்சுக்கிறது தான் சந்நியாசம் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் சாமி இன்னும் நீங்கள் சொல்லவே இல்லையே, இந்த கர்ம சந்நியாசம் பெருசா இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்ம யோகம் பெருசா அப்படின்னா ஆச்சாரியார் 4ல் சொல்கிறார், 5-4 கம்பேர் பண்ணுறார். இதெல்லாம் வந்து நம்ம 17 அத்தியாயத்துலேருந்து நான் அங்கங்கே கொஞ்சம் தான் இருக்குது சொல்லிட்டு நான் வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க பொறுமை, அந்த அத்தியாயம் தான் முக்கியமான அத்தியாயம். ஆச்சாரியார் சொல்றார், சாங்கிய யோகௌ பிருதக் பாலாஹ பிரவதந்தி ந பண்டிதாஹ ஏகம் அப்யஸ்தித சம்யக் உபயோர் விந்ததே பலம். சாங்கியம் அப்படின்றதுக்கு அர்த்தம் சந்நியாசம்னு அர்த்தம். சாங்கியம்னா இங்கே ஆச்சாரியர் பாஷ்யத்தில் சொல்ல போறார். சாங்கியம் யோகம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நிஸ்ரேசகரா உபவுன்னு 2வது ஸ்லோகத்தை சொல்லிட்டார். கர்ம சந்நியாசமாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்மயோகமாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கர்மம் முதல் ஸ்டெப்பு, கர்மயோகம் 2வது ஸ்டெப்பு, 3வது ஸ்டெப் வந்து கர்ம சந்நியாசம். ஒரு மோட்ச மார்க்கத்தில் டார்கெட் அடையிறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக தானே ஏறி போகணும். அப்போ யாராவது சொல்கிறாங்க இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகம் தான் பெஸ்ட்டு, கர்ம சந்நியாசம் தேவையில்லை அப்படின்னு ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்கு. இன்னொரு குரூப் சொல்லுது இல்லை கர்ம யோகம் கீழானது, கர்ம சந்நியாசம் தான் மேலானது அப்படின்னு சன்னியாசி குரூப் சொல்லிட்டு இருக்கு. இந்த முட்டாள்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டும் வேற வேற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்வார்கள். அப்போதான் பாலர்கள் சின்ன பசங்க தான், தெளிவில்லாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க, கர்ம சந்நியாசம் வேற கர்ம யோகம் வேற அப்படின்னு சொல்லுவாங்க. பண்டிதர்கள் நல்லா புரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் சொல்கிறோம் ஸ்டெப்ஸுப்பா எல்லாமே. கர்மம், கர்மயோகம், கர்ம சந்நியாசம். கர்மயோகம் பண்ணி மனசு சமநிலை ஆயிடுச்சுன்னா அப்போ கர்மம் பண்ணுறதுக்கு மனசு வரவே வராது, அதுவா அடங்கிடும். கர்மயோகம் பண்ணாம உங்க மனசு அடங்கவே அடங்காது. அப்ப மனசுக்குள்ளார இம்பல்ஸ் வந்துகிட்டே இருக்கும், இதை பண்ணணும், இதை செய்யணும், அதை பண்ணணும் அப்படின்னு. அதனால கர்மயோகத்தை பண்ணாம உங்களால கர்ம சந்நியாசம் பண்ணவே முடியாது. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேற வேறையான முன்னாடி ஸ்டெப்பு பின்னாடி ஸ்டெப். அப்ப முன்னாடி ஸ்டெப்பு பின்னாடி ஸ்டெப்புனா கர்மயோகம் தான் கர்ம சந்நியாசமா பரிணமிக்குது. அப்ப வேற வேறையா அப்படின்னா வேற வேறையெல்லாம் இல்லை. ஏதாவது அறிவில்லாதவங்க தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ரெண்டும் வேற வேறன்னு சொல்லுவாங்க. பண்டிதர்கள் அவ்வாறு சொல்வதில்லை. ஏக்கம் அபியஸ்தித சம்யக், ஒழுங்கா ஒருத்தர் வந்து இந்த ரெண்டுத்துல எதை ஒன்று அபியாசம் பண்ணினாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மோட்ச பலனை அடைவார். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நான் ஏன் இதை இவ்வளோ கிளாரிட்டியோட சொல்லணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் தெரியுங்களா? எத்தனை சன்னியாசி இருக்கோம் நாங்கள்? நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு தீர்த்த சுவாமி,
அதுக்கப்புறம் கிரி சுவாமி, அதுக்கப்புறம் வந்து நடேசானந்த சுவாமி, அப்புறம் அம்சானந்த சுவாமி, அதுக்கப்புறம் வந்து இங்கே நாத பிரம்மம், அப்புறம் நான் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் சன்னியாசிகள் இருக்கும். முத்துமணி சுவாமி, இப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5-6 பேர் தான் சன்னியாசிகளாக இருக்கும். அது இல்லாமல் மீதி இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்தில் தானே இருக்கீங்க. அப்போ வந்து இப்போ உங்களுக்கு தெரியணும் நீங்கள் என்ன அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு கிளாரிட்டி வரணும். சன்னியாசியை பார்த்து ஏங்கிட்டுலாம் இருக்காதிங்க. அது மாதிரி இருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. சுவாமி நீங்கள் அப்படின்னு அதுதான் இங்கே சொல்கிறாரு. உங்களாலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கர்மயோகத்தை பண்ணிக்கிட்டு பகவான் பண்ணுறார் அப்படின்னு ஆசையை விட்டுட்டு நீங்கள் கர்மயோகம் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் மோட்சம் கிடைக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தர்மம் என்னவோ சன்னியாச தர்மமும் எதையும் ஆசைப்படாமல் எதையும் சங்கல்பம் பண்ணாமல் சுவாத்தியாயத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கும் மோட்சம் கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா என்னது 2 பேர் பண்ணுற அனுஷ்டானமும் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்கும். அதனால கில்ட்டி எதுவுமே வச்சுக்காதீங்க. நல்ல முறையில் வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகத்தை அனுஷ்டானம் பண்ணுங்க. சன்னியாசியை அவனோட கர்மத்தை கர்மயோகமாக பண்ணணும். யாரெல்லாம் கிரகஸ்தராக இருக்குமோ அவங்க கர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகமாக பண்ணணும். இந்த 2த்தினாலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்ச பலனானது கிடைக்கும். சொன்னதுக்கு பிறகு 6வது ஸ்லோகம், 5வது அத்தியாயத்தில் 6வது ஸ்லோகம். சந்நியாசஸ்து மகாபாஹோ துக்கமாப்துமயோகதः யோகயுக்தோ முனிர் பிரம்ம நச்சிரேனாதிகச்சதி. அற்புதமான ஸ்லோகம். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகம் பண்ணாம சந்நியாசத்தை எடுக்கிறானோ, இப்போ இருக்க சன்னியாசம்லாம் வந்து ஈஸி. யாரும் என்ன மாதிரி யாரும் சொல்கிறதுக்கே ஆள் இல்லைல்ல. கெட்ட பேர் வாங்கிப்போம். நாங்கள்லாம் டோன்ட் டூ சொல்கிற ஆட்கள். இதை பண்ணாதீங்க அப்படின்னா எங்களுக்கெல்லாம் கெட்ட பேர் வந்துடும். ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஒரு சுவாமி சொன்னல, அந்த சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இதெல்லாம் பண்ணக்கூடாதுச்சு, கொடுத்து வாழணும். சன்னியாசின்றவன் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறத காட்டிலும் கொடுக்கறது அதிகமாக இருக்கணும். தியாகம் தான் சன்னியாசம் அப்படின்னு என்னை வந்து வெளில போய் தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டார். யாரெல்லாம் எந்த சன்னியாசியெல்லாம் டோன்ட்டை சொல்கிறோமோ அந்த சன்னியாசியெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க மற்றவங்க. அப்போ வந்து யாரும் இப்போ என்ன பண்ணுறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துலையும் சன்னியாசம்னா என்ன ஏது இப்போ நம்ம விசாரம் பண்ணுறோம்ல, இந்த விசாரத்தை யாரும் வெளியில் பண்ணவே மாட்டாங்க. இன்னும் விசாரம் பண்ண போகிற இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜீவன் முக்தி விவேகத்தில் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ பேசிகிட்டு இருக்க விஷயத்தை இன்னும் டீட்டெயிலாக வித்யாரணி சுவாமிகளோட இது மூலமாக நம்ம பேச போகிறோம். அப்போ வந்து இப்போ பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. எங்கேயாவது போய் பேசுனீங்கன்னா வெறும் ரிச்சுவலை மட்டும் பேசிட்டு விட்டுறாங்க. அதோட தாற்பயம் என்ன ஏதுன்றதெல்லாம் விசாரம் பண்ணுறதில்ல. ஏன் பண்ணுறதில்லன்னா, நீங்கள் டோன்ட் டூ சொல்ல வேண்டியிருக்கும். நீங்கள் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொன்னால் ஓகே, இதை பண்ணாதீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா கோவம் வந்துடும். நம்மளை வந்து பிடிக்காமல் போயிடும் உங்களுக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்கிறார் என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்நியாசஸ்து மகாபாகோ. ஏ அர்ஜுனா, இந்த சந்நியாசம் எப்படிப்பட்டது அப்படின்னா துக்கமாப்தும் அயோகத்தக. யோகம் இல்லாமல் சந்நியாசம் செய்தவனுக்கு அயோகத்தக. யோகம் இல்லாமல் எவனெல்லாம் சந்நியாசம் பண்றானோ அவனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துக்கத்தையே அடைவான். அப்ப எந்தெந்த சன்னியாசிகள் இறுகி போயிருப்பாங்க பார்த்தீங்களா, தெரியும் உங்களுக்கு. நீங்க இப்போ சன்னியாசிகளை பாருங்களேன், அப்படியே செத்து போன மாதிரியே இருப்பான். நிறைய பேர் சன்னியாசி ஒரு மலர்ச்சியே இருக்காது. என்னப்பா என்னாச்சு உனக்கு, இறுகி போய் சந்தோஷமா இருக்கணும்ல. சன்னியாசி அப்படின்னா சந்தோஷம் தானே. பேர் கொடுக்கும்போதே இப்போ யாராவது கேட்பாங்க, என்ன சாமி சௌக்கியமா இருக்கீங்களா? ஆனந்தமா இருக்கஞ்சி. பேர்லயே டைட்டில்லையே வச்சிருக்கோம்ல, பரமஹம்ச ஆனந்தா. அப்ப பேர்லயே வந்து ஆனந்தத்தை வச்சுக்கிட்டு ஆனந்தமா இல்லைன்னா என்ன ஆகும்? அப்ப ஆனந்தமா இருக்கிறதுக்காக தானே சன்னியாசம் எடுத்திருக்கோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள நிறைய காமம். எனக்கு இது நடக்கல, அது நடக்கல, இப்படி நடக்கல, அப்படி நடக்கலன்னு எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்துச்சு அப்படின்னா எப்படி ஆனந்தமா இருக்க முடியும்? ஆனந்தம் கிடைக்காது உங்களுக்கு. எல்லாம் டைட்டா இருக்காங்க. நிறைய சன்னியாசிகள் பார்த்தா அப்படியே ஹிட்லர் மாதிரியே இருக்காங்க. இன்னும் ஒரு நல்ல அன்பான வார்த்தை பேச மாட்டேன்றாங்க. யார் வந்தாலும் அப்படியே வெறி நாய் மாதிரி இருக்காங்க. நிறைய சன்னியாசிகள் பார்த்துட்டு இருக்கேன். இறுக்கி போய் என்ன பார்த்து என்ன ஃப்ரீஸ் ஆயிட்டீங்களா? மலர்ச்சியா இருக்க வேணாமா? ஆனந்தமா இருக்க வேணாமா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துக்கம் உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற மாட்டேங்குது காமங்கள்லாம். அப்ப உள்ளுக்குள்ளார நிறைய காமங்களை வச்சுக்கிட்டு ஒருத்தன் சன்னியாசி வேஷத்துல இருக்கான் அப்படின்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? துக்கம் தான் கிடைக்கும். ஏன்? யோகம் இல்லை. அப்ப யோகத்தை, கர்மயோகத்தை ஒருத்தன் பண்ணாம ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா சந்நியாசம் பண்ணியிருக்கானா அவன் துக்கத்தையே அடைவான். அதே நேரத்தில் யோகயுக்தோ முனிர் பிரம்ம. எவன் வந்து பார்த்தீங்கன்னா யோகத்தோடு கூடி சந்நியாசத்தை பண்ணியிருக்கானோ. யோகம்னா என்ன அர்த்தம்? கர்மயோகம். பலனும் பகவானுக்கு அர்ப்பணம், கர்மமும் பகவானுக்கு அர்ப்பணம்.
அப்படின்னு ரெண்டுத்தையும் தியாகம் பண்ணிட்டு யாரு யோகத்தோட கூடியிருக்கானோ அவன் என்ன ஆகுறான், அந்த முனிவன், அவனுக்கு பேர் டைட்டில் கொடுக்குறார், அவன் முனிவன். அந்த முனிவன் வந்து பாத்தீங்கன்னா நச்சிரேனாதி கச்சதி பிரம்ம, பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா அந்த பிரம்மத்தை அடைந்து விடுகின்றான். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, பிரம்மத்தை அடையறதுக்கு ஒரே ஒரு உபாயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகம் பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் பண்ணணும். சந்நியாசம் பண்ணி இருக்கும் போதும் யோகத்தோட தான் பண்ணணும். டார்கெட் போடாதீங்க சன்னியாசிகள். நிறைய சன்னியாசிகள், விஷ்ணு சுவாமி உங்களுக்கு தான் சேர்த்து சொல்றேன், டார்கெட்டே இருக்கக்கூடாது. இந்த டைம்ல நான் இதை அச்சீவ் பண்ணணும், இதை அச்சீவ் பண்ணணும், என்ன அச்சீவ் பண்ண மண்ணாங்கட்டி அச்சீவ்மெண்ட், ஒரு அச்சீவ்மெண்ட்டும் இல்லை. பகவான் பார்த்துப்பார். கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கே நான் சொல்லிட்டு இருக்கேன், பகவான் பார்த்துப்பாருன்னு பண்ணுங்க அப்படின்னு. அப்போ சன்னியாசிக்கு என்ன யாரும் இல்லை, முன்னாடி இல்லை பின்னாடி இல்லை. இறந்து போனோன்னா 3 மணி நேரம் 2 மணி நேரத்தில் நான் சொல்லியிருக்கேன், 2 மணி நேரத்துக்கு மேலே வைக்கக்கூடாது, போய் புதைச்சிட்டு வந்துருங்க, சாமி போயிட்டார், அவ்வளோதான். முன்னாடியும் ஆள் இல்லை பின்னாடியும் ஆள் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக ஆசைப்பட்டுக்கிட்டு என்னத்தை சேர்க்க போகிறோம், என்னத்தை இது பண்ண போகிறோம்? ஒரே டார்கெட் என்ன இருக்கணும், ஈஸ்வரன் மட்டும்தான் டார்கெட் இருக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்கள்லையும் நிஷ்காமியமாக இருந்துக்கிட்டு எவன் எந்த முனிவன் வந்து பார்த்தீங்கன்னா சந்நியாசத்தோட அந்த யோகத்தையும் சேர்ந்து இருக்கானோ அவன் என்ன பண்ணுறான், அந்த பிரம்மத்தை ரொம்ப சீக்கிரமாக அடைந்து விடுகின்றான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6வது ஸ்லோகத்தில் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 7வது ஸ்லோகமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார் 5-7. யோக யுக்தோ விஷுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரிய சர்வபூதாத்ம பூதாத்மா குர்வன்னபி ந லிப்யதே. யோகத்தோடு கூடி ஒரு சன்னியாசி இருக்கான்னு வச்சுங்க. சன்னியாசி கூட யோகத்தோடு இருக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யோகத்தோடு இருக்கலாம். வசிஷ்டர்லாம் இருந்தார்ல, ரிஷிமார்கள்லாம் இருந்தாங்கல்ல, அப்போ அவங்கள்ட்டலாம் காமம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா காமம்லாம் இல்லை, அவங்க கர்த்தவியத்தை மட்டும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரிஷிமார்களோட வாழ்க்கை முறை அப்படிதான், எந்த காமமும் இல்லாத வாழ்க்கை முறை. அப்போ யார் வந்து பார்த்தீங்கன்னா யோகத்தோடு கூடினவனா பண்ண முடியுமா, பண்ண முடியாதா? நல்லா பண்ண முடியும், தைரியம் மட்டும்தான் வேணும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, கொஞ்சம் ஒரு 2 வருஷத்தை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எந்த கர்மம் பண்ணாலும் வந்து பலன் கிடைக்குமா யோசிச்சு பாருங்க. எந்த கர்மம் பண்ணாலும் எவ்ரி ஆக்ஷன் ஷுட் பி அன் ஈக்குவல் ரியாக்ஷன். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்கள் கேட்டாலும் பலன் கிடைக்கும், கேட்கலனாலும் பலன் கிடைச்சி தான் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பருமை வந்து உங்களோட பூர்வ ஜென்மத்தில் என்ன பண்ணீங்களோ அதோட பலன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் கிடைச்சிடும். என்ன முன்ன பின்ன இருக்கும், இவ்வளோதான் விஷயம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும், கர்மத்தை பண்ணினீங்கன்னா பலன் கிடைக்கும், ஆனால் புத்தி வச்சிங்கன்னா துக்கம் சுகம் வந்துடும். ஆமாம், இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகமாக பண்ணும்போது பகவான் பார்த்து என்ன கொடுக்குறாரோ அது பிரசாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மனசு சமநிலைக்கு போயிடும், துக்கம் வராது. எது நடந்தாலும் அது நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் பிரசாதம் பிரசாதம் பிரசாதம்னு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எது நடந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்படி நடந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், மனசு மெதுவா சாந்தியாகும். அப்போ யோகத்தோடு கூடின விஷுத்தாத்மா அந்த கரணம் சுத்தி ஆயிடுச்சு. அந்த கரணத்தில் என்ன தோஷம் இருந்துச்சு, ராகத்வேஷம். எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும் இது வேணும், மே 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 மேன்னு ஆடு மாதிரி கத்திக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் இது வேணாம் இது வேணாம் இது வேணாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராகத்வேஷத்தோடு இருந்தோம் பார்த்தீங்களா. இதை விட்டுட்டவன் வந்து பார்த்தீங்கன்னா விஷுத்தாத்மா, அந்த யோகத்தோடு கூடினவன் விசிதாத்மா. இந்த ரெண்டும் ஒழுங்கா சேர்ந்துச்சுன்னா இந்திரியங்கள் ஜெயமாயிடும், ஜிதேந்திரியன் ஆயிடுவான். அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கும் போதே சர்வபூத்தாத்ம பூத்தாத்மா, எல்லா ஜீவராசிகளிலும் இருக்கக்கூடிய ஆத்மா நான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அறிகின்றான். அப்படி அறிஞ்சதுனால குர்வன் அபி ந லிப்யதே. அவனோட பாடியில வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கர்மம் நடந்துகிட்டு இருந்தாலும் கூட அந்த கர்மங்களால் அவன் எந்த ஒரு சம்பந்தத்தையும் அடைவதில்லை, பந்தப்படுவதில்லை. அப்போ நீங்கள் மோட்சத்தை அடையணும் அப்படின்னா ஒரே ஒரு உபாயம்தான். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்மயோகத்தை ஃபுல்லாக அனுஷ்டானம் பண்ணணும், கர்ம பலனை தியாகம் பண்ணணும், கர்மத்தையே தியாகம் பண்ணணும். இந்த ரெண்டத்தையும் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தமாக இருக்க வேண்டியது. இது வந்து பார்த்தீங்கன்னா 5-7 சொல்லிச்சு. அப்போ 5வது அத்தியாயத்தில் 1, 2, 3 அதுக்கப்புறம் 6, 7 மொத்தம் 5 ஸ்லோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸாக எடுத்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சரி, இந்த சந்நியாசத்திலேயே உத்தமமான சந்நியாசம் ஒன்று இருக்குது, அது என்ன அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். 6வது சாப்டர்லேருந்து நம்ம பார்க்கணும். அப்போ சந்நியாசத்தை பற்றிலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் தியாகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் 18வது சாப்டருக்குள்ளார நுழைவோம். இந்த 18வது சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட சங்கிரகமாக இருக்கிறதுனால நான் முன்னாடி பின்னாடி நிறைய போயிட்டு வர போகிறேன். இந்த புக்கை வச்சுக்கிட்டு முன்னாடி பின்னாடி பாருங்கள். இந்த நம்பரை எடுத்து ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன பண்ணுங்கள், சன்னியாசத்தை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்றது இந்த இப்போ நான் கொடுத்த கொட்டேஷன்
மூணாவது அத்தியாயத்தில் 4, 30, அதுக்கப்புறம் 5வது அத்தியாயத்தில் 1, 2, 3, அதுக்கப்புறம் 6, 7, 5 ஸ்லோகம். இதை எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு நம்ம பார்க்கலாம் திரும்ப. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். தாடி வச்சவனெல்லாம் சன்னியாசி இல்லை. நீட்டலும் அழித்தலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடு. என்ன அருமையான திருக்குறள் பாருங்க. சும்மா தாடி வச்சுக்கிட்டு நானும் சன்னியாசி, கொண்டை வச்சுக்கிட்டு நானும் சன்னியாசி, திருப்பன்றம் போட்டு நானும் சன்னியாசி, காவி வஸ்திரம் போட்டு நானும் சன்னியாசின்னு ஊரில் அலைஞ்சோம் அப்படின்னா சன்னியாசி ஆக முடியாது. சன்னியாசின்றவனுக்கு அர்த்தமே வந்து பார்த்தீங்கன்னா கர்மப்பலனை தியாகம் பண்ணவன். அதே மாதிரி கர்மத்தையும் பகவான் பண்ணுறார் அப்படின்னு கர்மத்தையும் தியாகம் பண்ணவன் எவனோ, புத்தியை வந்து அந்த புத்தியை தியாகம் பண்ணவன் எவனோ அவன் தான் சன்னியாசி. அதனால வந்து வேஷத்தினால சன்னியாசி இல்லை அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். ஜட்டிலோ முண்டி லுஞ்சித கேஷக காஷாயாம்பர பகுகிருத வேஷக ஹுதர நிமித்தம் பகுகிருத வேஷக பஷ்யனபிச்ச பகுகிருத வேஷ உதர நிமித்தம் பகுகிருத வேஷக. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் அப்போவே பாடியிருக்காரு அப்படின்னா 2500 வருஷத்துக்கு முன்னாடி. போலி சன்னியாசி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ உருவானான்னு கேட்டிங்கன்னா, சீத்தையை கொண்டு போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் அப்படி தானே வேஷம் போட்டு வந்தான். அர்ஜுனனே வந்து பார்த்தீங்கன்னா சுபத்திரையை கொண்டு போகும்போது எப்படின்னா வேஷம் போட்டான் தெரியுங்களா? மகா தபஸ்வி வேஷம் போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சுபத்திரையை கொண்டு போ. யாரும் ஹெல்ப் பண்ணது தெரியுங்களா? கிருஷ்ணர் தான் ஐடியாவே கொடுத்தது. நீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேஷம் போட்டால் யாரும் நம்பிடுவாங்க, உன்னை வந்து தப்பாக எடுக்க மாட்டாங்க அப்படின்னு. பலராமர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, இந்த சன்னியாசிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சுபத்திரையை வந்து சேவைக்கு அனுப்புகிறார். சேவைக்கு அனுப்பும்போது பலராமர் சொல்கிறாரு, எனக்கு சந்தேகப்படுற இந்த ஆளு கொஞ்சம் தபஸ்வி, எங்க வேற இருக்கா, இவன் பக்கத்துல அனுப்பக்கூடாதுன்னு. இல்ல அனுப்பலாம் அப்படின்னு அனுப்பி என்ன ஆயிடுச்சு, கூட்டிகிட்டே போயிடுறாங்க சுபத்திரையை கூட்டிகிட்டே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீதையை கொண்டு போகும்போதும் சுபத்திரையை கொண்டு போகும்போதும் ஆதி காலத்துல இருந்தே வேஷ சன்னியாசிகள் நிறைய இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாதுங்க, சன்னியாசத்தை பற்றி தெரியாது வாஸ்தவத்தில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நான் மெதுவாக இதை ஏன் சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தாத்பரியம் தெரியணும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசம் என்னன்னு தெரியல, எதுக்குன்னு தெரியல முக்கியமாக. அதனால் எதுக்குன்றது நமக்கு நல்லா புரியணும். மனசமநிலை இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மியில் நிதித்தியாசனத்தில் உட்கார முடியாது. அப்போ நிதித்தியாசனத்தில் அகம்னு நீங்கள் நிற்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகத்தினால கிடைக்கக்கூடிய அந்த சமநிலை தான் சாதனம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. ஹரி ஓம் ஹரி ஓம். ரொம்ப சேஃபுங்க. நாம் பண்ணலை, பகவான் பண்ணுறார், உள்ளே இருந்துக்கிட்டு ஈஸ்வரன் தான் பண்ணுறார் அப்படின்னா எவ்வளோ சேஃப் இல்லை? உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவும் அப்பாவும் 2 பேரும் சேர்ந்து, பார்வதியும் சிவபெருமானும் சேர்ந்து இருந்துக்கிட்டு உள்ளுக்குள்ளார இருந்துக்கிட்டு அவங்களோட சிவனோட சந்நிதியில் அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ விசிராந்தி தெரியுங்களா உங்களுக்கு? நாம் பண்ணலைன்னு ஒன்று நீங்கள் இது பண்ணிங்கன்னாவே அவ்வளோ சாந்தியாக கிடைக்கும் உங்களுக்கு. அவ்வளோ துக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நாசமாயிடும். நான் பண்ணுறேன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துக்கம். அதுதான் எல்லா ப்ராப்ளத்துக்கும் காரணம். அதனால் பகவான் பண்ணுறாருன்னு தூக்கி போடுங்க எல்லாத்தையும். என்ன கொடுக்குறாரு பிரசாதம், நம்ம பண்ணவே இல்லை. இதான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்துக்கு உபாயம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். நல்லா உணர்ந்து இந்த காயேன வாச்சா மனசேந்திரியர்வா சொல்கிறோம்ல, காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உணர்ந்து ஒவ்வொரு காரியத்துக்கு கூடயும் இணைச்சிக்கிட்டே வாங்க. மனசு சாந்தி இப்போவே கிடைக்க ஆரம்பிச்சு. எதுவும் கேட்காது, ஒரு ஆப்ளிகேஷனும் பகவான்கிட்ட வைக்கக்கூடாது. பகவான்கிட்ட வந்து அன்பு மட்டும்தான் இருக்கணும். பகவான் மேலே, ஈஸ்வரன் மேலே நமக்கு அன்பு வேணும். அதான் பக்தி. அன்பை விட்டுட்டு நீங்கள் எதையாவது கேட்டிங்கன்னா தெரியாதா? யோசிச்சு பாருங்கள், பகவானுக்கு தெரியாதா? நேற்று வந்து சப்பாத்தி வாங்கி வச்சேன். சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஓப்பன், நான் வைக்கும் போதே யோசித்தேன், இந்த சப்பாத்தி வந்து நம்ம ஒரு பக்கம் ஓப்பனாக இருக்கே, இது என்ன அப்படின்னு.
பார்த்தா காலையில் பார்க்குறேன் எங்கேருந்து எறும்பு ரொம்ப மைன்யூட்டான எறும்பு, ரொம்ப சின்ன எறும்பு. நைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்பாத்தி எல்லாம் கார்னரில் இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுச்சு. அப்போ பகவானுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எறும்பு என் ரூமில் இல்லவே இல்லை. ஏன்னா அவ்வளோ மைன்யூட்டான எறும்பு, எறும்போட சின்ன சைஸ் எறும்பு. நூற்றுக்கணக்கான எறும்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்பாத்தியை வந்து சாப்பிட்டு போயிடுச்சு. இந்த சப்பாத்தி நான் எனக்காக வாங்கினது. ஆனால் பகவானுக்கு தெரியும் இந்த சப்பாத்தி வந்து இவனுக்கு இல்லை, இந்த சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா எறும்புக்கு அப்படின்னு, நூற்றுக்கணக்கான எறும்புக்கு அப்படின்னு. அப்போ ஒரு எறும்பு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ப்ரோக்ராம் அதுவாக யோசிக்குது. நம்ம மட்டும் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் பகவான் மேலே நம்பிக்கை இல்லாமல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பகவான் மேலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இல்லை. நம்மளோட காரியத்தில் நம்ம பண்ணுறோம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுடைய யோகக்ஷேமத்தையும் யார் தாங்குறா? பகவான் தாங்குறார். யார் யாருக்கு என்னென்ன எப்போ கிடைக்கணும் அப்படின்றது அவரோட கணக்கில் சரியாக இருக்குது. அதனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முட்டாள்தனமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வச்சுக்கிட்டு நம்ம பண்ணுறோம்னு வச்சுக்கிட்டு ஒரு முன்னாங்கிட்டையும் இல்லை. அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்யத். முட்டாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கர்த்தான்னு நினைப்பான். அதனால துக்கப்படுவான். அதனால தூக்கி எல்லாத்தையும் சுவாமிகிட்ட போட்டு வெறும் நான் இன்ஸ்ட்ருமெண்ட், சுவாமி தான் என்னை உள்ளேருந்து பேச வைக்கிறார், சுவாமி தான் என்னை எல்லாத்தையும் பண்ண வைக்கிறார் அப்படின்ட்டு பண்ணணும். பறவைகளுக்கெல்லாம் பாருங்க, பறவைகளுக்கெல்லாம் உணவு வந்து அதுவாக சம்பாதிக்குது. எறும்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் போடுறா? ஜீவராசிகள்லாம் எவ்வளோ ஜீவராசிகள் இருக்குது. மனுஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அகங்காரம்னு. இந்த ஜீவராசிகளுக்குலாம் அகங்காரம் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கே. பகவான் தானே எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ணுறார். கோடிக்கணக்கான ஜீவராசிகளுக்கு ப்ரொவைட் பண்ணுறவர் நம்மளை மட்டும் கை விட்டுருவாரா என்ன? பிராரப்தம் புஷ்யத்தி வைப்போம். பிராரப்தத்தில் என்ன இருக்கோ பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பார், கர்மபல தாத்தா. அதனால் எந்த ஆப்ளிகேஷன் வச்சாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட விஸ்வாசம் வந்து பகவான் மேலே இருக்கிற விஸ்வாசத்தை நீங்கள் கம்மி பண்ணுறீங்கன்னு அர்த்தம், நம்பிக்கை கம்மி பண்ணுறீங்கன்னு அர்த்தம். பகவான் பார்த்துப்பார். எனக்கு எப்போ கொடுக்கணும் என்ன கொடுக்கணுன்றது பகவானுக்கு தெரியும். பார்ப்போம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.